ஹாய் ஹலோ மக்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சூப்பரான ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கும் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க ஒரு இடத்துல வந்து வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க அவங்க இப்போ வெளியே போகணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புவாங்களா அங்கே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த வீட்லேயே வந்துட்டு ஒரு 4 பசங்க வேற தங்கியிருப்பாங்க வேற ஒரு போர்ஷனில் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஹீரோயின் வெளியே வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அந்த பாட்டிலெல்லாம் அவங்க கால் கிட்ட தள்ளி விடுவாங்க பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்கே போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க நீங்களாம் இதை பற்றி எதுக்காக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் வந்துட்டு எல்லாரும் கூடயும் ஃப்ரெண்டாக இருக்க எங்கள் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியான்னு கேட்கவும் ஹீரோயின் வந்து அங்கேருந்து போகணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கெல்லாம் வந்துட்டு ஹீரோயின் அங்கே போகவே விட மாட்டாங்க சுற்றி சுற்றி நின்றுக்கிட்டு நீ வந்துட்டு எங்கள் கூட வந்து சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ண அப்படி இப்படின்னு கூப்பிடுவோம் ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கள சுற்றி சுற்றி ரவுண்டு பண்ணிகிட்டே இருப்பாங்களா அவங்க வீட்டு சாவியை கீழே போட்டுருவாங்க உடனே அவங்களுக்கு பயங்கரமாக பதட்டமாக ஆகிடும் இங்கேருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக அந்த சாவி எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க அப்படி நான் ஸ்டாப்பாக ஓடிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்காருல்ல அவர் வந்துட்டு ஒரு பக்கத்துலேருந்து பார்ப்பாரு என்ன இவ இப்படி ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றுமே புரியாது உடனே ஹீரோயின் பேரை சொல்லிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் வேகமாக வருவார் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு பயந்துக்கிட்டே ஓடி வராங்களா கரெக்டாக ஹீரோவை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் அவரை வந்து பார்த்துருவாங்களா அப்படியே ஹக் பண்ணுவாங்க அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க இதுக்கு எதனால் இப்படி நடந்தது ஏன் அப்படின்ற மாதிரி இப்போ தான் ஃப்ளாஷ்பேக் போகும் இல்லை பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்காருல்ல அவர் வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு அவரோட இடத்துக்கு போயிட்டு இருப்பாரு அப்போ ஹீரோயின் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அது பட்டாம்பூச்சின்னா அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால ஒயிட் கலர் பட்டாம்பூச்சி அவங்க பார்த்துருப்பாங்களா ஸோ அதை க்ளோஸ் அப்பில் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பாங்க ஹீரோ வந்து அந்த சைக்கிளில் போயிட்டு இருக்காருல வேகமாக போகிறவர் வந்து அது சின்ன ரோடாக இருக்கிறதுனால ஹீரோ நிற்கிறது அவருக்கு தெரியாதனமாக லைட்டாக அடிச்சிருவாரு உடனே அவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும் ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு ஹீரோயினும் ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே அவர் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பல நான் உடனே போயிடுறேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவாரா ஹீரோ ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன் அப்படின்னா வந்துட்டு அவர் தலையில் வந்துட்டு க்ரீன் கலரில் அந்த ஹேர் ட்ரை இருக்குல்ல அது போட்டிருப்பாரு அதனால் அந்த கலரை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு க்ரீன் கலர்னால் ரொம்பவே பிடிக்கும் அதுவும் அவர் ஹேர் ஸ்டைல் வந்து க்ரீன் கலரில் வேற வச்சிருப்பாரா இன்னும் ஹீரோ மெய் மறந்து பார்த்துட்டே இருப்பாங்க ஹீரோ வேறு எதுவுமே பேச மாட்டாங்க சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோ கிளம்பிடுவார் இப்போ ஹீரோ வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் ஒரு இடத்துல தங்கியிருப்பார் அந்த வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்து வீட்டிலேயே வந்துட்டு ஒரு கடை மாதிரி அவர் வச்சிருப்பாரு அது என்ன கடைனா வந்து இந்த டேட்டூலாம் போடுறாங்களே அந்த மாதிரி தான் வச்சிருப்பாரு இப்போ வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் வந்து ஒரு டேட்டோ போட்டுட்ருக்காரு அதுவும் பேக் சைடில் டேட்டோ போட்டுட்ருப்பாரு வந்து அவரை வந்து நல்லா படுக்க வச்சு அவருக்கு வந்து டேட்டோ போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கத்துவார் டே என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கு கொஞ்சம் மெதுவாக பண்ணுறான்னு சொல்லும் போது என்ன இந்த வழியில் என்ன செத்தா போயிருவேன் பெசாம கடனாடுற மாதிரி அவர் திட்டிக்கிட்டே வந்து போட்டுட்டு இருப்பாரு அதோட இன்னும் இது ஒரு பக்கம் தான் முடிச்சிருக்கேன் இன்னும் அந்த பக்கம் வேற போட வேண்டியது இருக்கு அப்படின்னு எதுக்குடா இவ்வளோ இதாக நடந்துட்டு இருக்க கொஞ்சம் மெதுவாக நடடா வலிக்காதா எனக்கு அப்படின்ற மாதிரி கத்துவார் நீ வாயை மூடிட்டு இருக்கியா இல்லை இன்னும் கொஞ்சம் வேகமாக குத்தவான்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்க வந்து டேட்டோ போகணும்னு அவங்களுக்கு ஆசையாக இருக்கும் உடனே அவங்க வந்துட்டு அந்த கடைக்கு வருவாங்களா வரும்போது பார்த்தோன்னா அந்த மணிலாம் சத்தம் கேட்கல ஒரு 4 மணியை தொங்க விட்டு வச்சிருப்பாங்க அதில் கூட ஹீரோ வந்து பட்டர்ஃப்ளை தான் தொங்க விட்டு வச்சிருப்பாரு டீனிங் அடிச்சிட்டு இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு காற்றுல ஆடிட்டு இருக்கும்ல அதை பார்த்தோன்னே ஹீரோனுக்கு ரொம்பவே பிடிக்கும் பட்டர்ஃப்ளைனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உடனே அதை பார்த்துட்டே இருப்பாங்க அதில் விளையாடிட்டு உள்ளே வருவாங்களா அப்போ தான் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா இவர் வந்து ஹீரோ கூடயே தங்கி இருக்கவர் தான் அவருக்கு போட சொல்லியிருக்காருன்றதுக்காக இப்போ அவரை மிரட்டி போட்டுட்டு இருப்பாங்க இப்போ இவங்க ஹீரோயின் வந்தவுடனே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நினைப்பாங்க இவன் இங்கே தான் இருக்கானா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைப்பாங்க ஹீரோக்கும் இவங்களை அங்கே பார்த்தோம்ல அப்படின்ற மாதிரி தோணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் இப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு டேட்டோ போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க உடனே வந்து ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு நாங்கள் வந்து மேஜர் அதாவது மைனர் பசங்களுக்குலாம் வந்து இப்போ போடுறது கிடையாது மேஜராக இருக்கவங்களுக்கு தான் போட முடியும் அதனால் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும் இல்லை நான் வந்து அடல்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க அவங்களோட ஐடி இருக்குல்ல அதை எடுத்து காட்டுவாங்க அதை பார்த்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் பேரை வந்து தெரிஞ்சுப்பாரு இதான் உங்கள் பேரான்னு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு என்ன போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எனக்கு வந்து பட்டர்ஃப்ளை வரையணும் அதுவும் க்ரீன் கலரில் பட்டர்ஃப்ளை போடணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேர் கலர் வந்து நீங்கள் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு இதே கலரில் தான் எனக்கு பட்டர்ஃப்ளை வேணும்னு சொல்லும்போது உடனே அந்த ஃப்ரெண்டு இருக்கார்ல சும்மா இருக்க மாட்டார் என்ன சொல்வார்னா அவன் ஹேர் ஸ்டைலில் பார்த்தலாம் அழகாக இருக்கான் அப்படின்லாம் நினைக்காதீங்க அவனுக்கெல்லாம் வந்து வெள்ளை முடி வந்துருச்சு அதை மறைக்கிறதுக்கு தான் அவன் இந்த மாதிரி கலர் போட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்வார் உடனே ஹீரோக்கு சமக்கம் ஒரு வாயை மூடிட்டு இருக்கியா இல்லை வந்து வேகமாக இப்போ குத்தவா அப்படின்ற மாதிரி கேட்பாரு உடனே அவர் என்ன சொல்வார் இவர் பேச கூட இவர் வேறு பேசிகிட்டே இருப்பார் ஏன்னா ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஹீரோனை பார்த்தவொடனே பிடிச்சி போயிடுச்சு உடனே அவங்கக்கிட்ட அவர் கவனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக அவர் இஷ்டத்துக்கும் பேசுவார் ஹீரோ உடனே சொல்வார் அந்த கையில் ஒரு துணி கொடுத்துருப்பாரு கத்தாமல் இருக்கிறதுக்கு அதை வாயில் வச்சுட்டு பேசாமல் இரு இல்லை வேகமாக வந்து குத்தி விட்டுருவா அப்படின்ற மாதிரி சொல்லுவார் உடனே அவரும் டக்குனு வாயில் துணி வச்சுட்டு அமைதியாக இருப்பார் இவர் பேசிட்டே இருப்பார் இவர் திட்டி விட்டோன்னு அமைதியாக உட்காந்துருப்பாரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்வார்னா ஹீரோ கேட்பாரு பட்டர்ஃப்ளை தான் வேணுமா க்ரீன் கலரில் தான் வேணுமா இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எந்த சேஞ்சஸும் கிடையாது எனக்கு க்ரீன் கலர் பட்டர்ஃப்ளை தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோவும் சரி ஓகே நான் பார்க்குறேன் நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்கன்னு கேட்கும்போது நான் பக்கத்தில் தான் தங்கியிருக்கேன் நீங்கள் எப்போ நீங்கள் கூப்பிட்றீங்களோ அப்போ வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் 2 பேரும் இப்போ நம்பரை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ கிளம்பலாம் நினைப்பாங்களா ஹீரோ போய் அவர் வேலையை பார்க்க போவார் அவர் வேலையை பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை கூப்பிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோ அவரோட பேரை சொல்வார்
உடனே பேரை கேட்டோன்னே ஹீரோயின் வெக்கப்பட்டுக்கிட்டு வேகமா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சுருவாங்க. இப்போ ஃப்ரெண்ட் இருக்கார்ல, "போகாத, போகாத" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூப்பிட்டுட்டே இருப்பாரு. "அச்சோ! இவ வேற போயிட்டாளடா, அவள்ட்ட நம்பர வாங்காம விட்டுட்டேனே" அப்படின்ற மாரி ஃப்ரெண்ட் இப்ப ஹீரோ கிட்ட வேற ரொம்ப புலம்புவாரு. வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதாவது அவங்க தங்குற இடத்துக்கு வந்து தங்கியிருப்பாங்களா, அப்ப வந்து அவங்களுக்கு அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. அவங்க அம்மான்னா அவங்கள வந்து தத்து எடுத்து வளர்க்குற அம்மா தான். அவங்க கால் பண்ணி என்ன சொல்வாங்கன்னா, "நல்லா எப்படிம்மா இருக்க? என்ன இது சாப்பிட்டியா? மாத்திரைலாம் போட்டியா இல்லையா? அந்த மாத்திரைய இப்ப போட்டுரு. அப்பதான் சரி வரும்." அப்படின்ற மாரி அவங்க ஞாபகப்படுத்துவாங்க. உடனே அத சொன்ன உடனே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாரி படபடப்பா வர ஆரம்பிச்சுரும். உடனே என்ன பண்ணுவோம், கால கட் பண்ணிட்டு இப்ப டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. அதுக்குள்ள அவங்க யோசிக்கிற சிந்தனை எப்படி இருக்கும்னா, அவங்க சின்ன குழந்தையா இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவும், அப்பாவும் இருந்தாங்கல்ல, அவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு, 2 பேருக்கும் ஒத்து போகாது. இவங்க ஹீரோயின் வந்து குட்டி பொண்ணா இருக்கும்போது, நம்ம 2 பேரும் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதுக்காக ஹீரோயினோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்பா கிட்ட வந்து குழந்தைய விட்டுட்டு, அவங்க "நீ தானே பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிற, உன் பொண்ண கூட்டிட்டு போ" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த ஹீரோயினோட அப்பா என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, அவர் கூட்டிட்டு போவாரு. ஆனா கொஞ்ச நாள்லயே அவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால, திரும்ப நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால பொண்ணு நீ தான் வளர்க்கணும் அப்படின்ற மாரி ஹீரோயின் அம்மா கிட்ட கொண்டு வந்து குடுப்பாரு. இப்ப ஹீரோயின் அம்மா என்ன பண்ணுவாங்க, "என்னால வந்துட்டு அத பண்ண முடியாது. நீ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இப்படி இருந்தீன்னா, நான் வந்து பொறுப்ப ஏத்துக்கணுமா? குழந்தைங்கன்னா அது 2 பேரும் தானே பொறுப்பு." அப்படின்ற மாரி 2 பேரும் ஹீரோயின் முன்னாடியே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாரி இருக்கும். இப்ப கொஞ்ச நாளா அவங்க பார்த்தீங்கன்னா, அந்த குட்டி வயசுல பேகு, ஒரு பொம்மைய கையில வச்சுட்டு நிப்பாங்க. இப்ப அப்பா என்ன பண்ணுவாரு, அப்பா கிட்ட தானே இருந்தாங்க. அவர் கூட்டு வந்து இங்க விட்டுருவாரு அம்மா கிட்ட. அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, "என்னால பார்த்துக்க முடியாது." அப்படின்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. 2 பேரும் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கவும், "என்ன விட்டுட்டு போகாதீங்க அப்பா, அம்மா என்ன விட்டுட்டு போகாதீங்க, போகாதீங்கன்னு" ஹீரோயின் வந்து அழுதுட்டே இருப்பாங்க. அப்பதான் அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அடாப்ட் பண்ணி ஒரு இடத்துல வந்து அவங்க வளர்ற மாதிரி இருக்கும். வீட்ல இருந்தே வந்துட்டு அவங்க ரொம்பவே பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த குட்டி வயசுல வந்து பாதிக்கப்படுறாங்கல்ல. அதனால அவங்க ரொம்ப பதட்டப்பட்டு தான் அப்பத்துலேருந்தே அவங்களுக்கு ரொம்ப டிப்ரஷனா வர ஆரம்பிச்சுரும். அதுக்காக தான் அந்த டேப்லெட்டே அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பதட்டத்திலேயே இத நினைச்ச உடனே அவங்களுக்கு பதட்டம் வருதா, அந்த பதட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த டேப்லெட் இருக்குல்ல அத கீழ போட்டுருவாங்க அந்த டப்பாவோட. அந்த டப்பா பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா கட்டிலடியில போய் உள்ள நுழைஞ்சுக்கும். இவங்களால எடுக்கவே முடியாது. ஏன்னா உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுருச்சு. அத போய் தேடி போய் எடுக்க போவாங்க. ஒரு வழியா எடுத்து டேப்லெட்ட போட்டுருவாங்க. அப்பதான் கொஞ்சம் பதட்டம் அவங்களுக்கு குறையும். பார்க்கவே இந்த சீன்லாம் ரொம்பவே பாவமா இருக்கு அவங்கள பார்க்கும்போது. அவங்க எவ்ளோ டிப்ரஷனா இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்டின்னா வந்துட்டு, இப்போ ஒரு ஃபோன் மெசேஜ் ஒண்ணு வரும். அப்பதான் ஹீரோ தான் மெசேஜ் பண்ணுவாரு. என்னன்னா, நீங்க டாட்டூ கேட்டிருந்தீங்கல்ல ஒரு பட்டர்ஃப்ளை. ஏன்னா அவர் யார் எது கேட்டாலும் அவர் அத ஓனா வரைஞ்சு அத பண்றாரு. ஏன்னா அவர் படிச்சிருப்பாரு. எதுனா டிசைனிங் படிச்சிருப்பாரு. அத வந்துட்டு வேற வேலைக்கு போகலான்னு டாட்டூல இன்ட்ரெஸ்ட் ஆகி அவர் இத பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிக்சர் அனுப்புவாரா, "இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. எனக்கும் அந்த பட்டர்ஃப்ளை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இது நல்லா இருக்கு அப்படின்ற மாரி ஹீரோயினும் சொல்லுவாங்களா. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா, திரும்பவும் அவங்க அப்பா, அம்மாவோட ஞாபகம் தான் வரும். அவங்க அப்பா வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்க கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பயாவது நம்மள கூப்பிட்டுப்பாங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அப்பாவும் வரமாட்டாங்க. அப்ப வந்து பார்க்க வந்திருப்பாங்கல்ல, அப்ப வேற ஒரு ஆளோட அம்மா வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் பேசுறத ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த ஆள் வந்து என்ன சொல்வாருன்னா, "இப்போ உன் பொண்ணு வளர்ந்துட்டா. அவ நல்லா வளர்ந்துட்டால்ல. அவ தான் இப்ப அந்த காலேஜ் அந்த மாரி போற வயசுல வளர்ந்துட்டா. இன்னும் வந்துட்டு நீ அவள அடிக்கடி போய் பார்த்துட்டு அப்படி இருக்காத. அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு. அவ அத அமைச்சுப்பா. நீ உனக்குன்னு உன் லைஃப்ப பார்க்குறோம். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இத கேட்டோனே ஹீரோயினுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்கும். நம்ம தான் அவங்களுக்கு ரொம்ப பாரமா இருக்கமோ அப்படின்ற மாரி அவங்க நினைச்சுப்பாங்க. இதனாலேயே அவங்க அப்பா, அம்மாவ நினைச்சாலே அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். உடனே இதுல தான் அவங்க அந்த டேப்லெட் போடுறது, அவங்க டிப்ரஷன் ஆகுறது இதான் காரணமா இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவ பார்க்க வராங்க. ஏன்னா மறுநாள் அவர் வர சொல்லியிருப்பாரு அந்த டைம் குடுத்து. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வரலான்னு கிளம்பும்போது நல்லா மழை பெய்யும். உடனே ஒரு குடைய எடுத்துக்கிட்டு வேக வேகமா அந்த மழையிலேயே நனைஞ்சு வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும்போதே யோசிப்பாங்க. ஏதோ வந்து மனசுக்கு நிம்மதியா இருக்கிறது. இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வரும்போது நிம்மதியா இருக்க மாரி ஃபீல் பண்றேன்னு சொல்லிட்டு, மழையா இருந்தாலும் பரவாயில்லன்னு வேக வேகமா வருவாங்க. வந்துருவாங்களா ஹீரோ தங்கியிருக்க இடத்துக்கு. ஹீரோ பார்ப்பாரு. என்ன மழையில நனைஞ்சு இப்படி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. பார்த்தோன்னே வெளியவே நின்னுட்டு இருப்பாங்க. உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவாரா. இல்ல உன் கடைக்குள்ள வந்து நான் ஈரத்தோட வந்து வீணாக்க விருப்பப்படல. அது எனக்கு கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, தண்ணி தானே அது சீக்கிரம் காஞ்சு போயிடும். அதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. உள்ள வா அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அவங்க கொண்டு வந்து அந்த கொடைய அங்க வாசல்ல வச்சுட்டு அவங்க உள்ள வருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு டவல் குடுப்பாரு. தலைய துவட்டிட்டு உட்காந்துருப்பாங்களா. ஹீரோ வந்து இப்ப மாடிக்கு போயிட்டு வருவார். அதுக்குள்ள அவர் வந்து இவங்களுக்கு போட வேண்டிய டாட்டூ வந்து அந்த டேப்ல தான் வந்து வரைஞ்சு வச்சுட்டு இருப்பாரு. அத பார்த்தோன்னே எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்ற மாரி அவங்க நினைப்பாங்க. ஏன்னா அதே கலர்ல அவர் பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாரு. பாப்பாரா இது உனக்கு பிடிச்சிருக்கா? இதே ஓகே தானே? இல்ல எதுவும் வேற எதுவும் சேஞ்சஸ் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா வந்து இது நல்லா தான் இருக்கு. ஆனா அத சுத்தி குட்டி குட்டியா அந்த இதெல்லாம் இருக்கும்ல. கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொன்னோனே, சரி ஓகே நான் அத ட்ரை பண்றேன் வா. ஃபர்ஸ்ட்டு வந்து முடியெல்லாம் அந்த ட்ரையர் குடுப்பாரு. அத வந்து நல்லா காய வச்சுட்டு வா அப்படின்னு சொல்வாரு. ஏன் அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு அவங்களுக்கு பேக் சைடு நெக் இருக்குல்ல, அங்க தான் அந்த டாட்டூ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இன்னும் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ட்ரையர் வச்சு தலைய காய வச்சுட்டு இருப்பாங்களா. அப்ப ஹீரோ என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அவங்க சொன்னாங்கல்ல அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அது செஞ்சு முடிச்ச உடனே காட்டினா தானே அவங்க ஓகேன்னு சொன்னோனே இப்ப அவங்களுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த வேலையா இருப்பாரு. அதோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரையர்ல தலைமுடி காய வைக்கும்போது ஹீரோவ கண்ண அசைக்காம பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ ஏதோ பார்த்துட்டே இருந்தா நம்மளுக்கு தெரியும்ல, டக்குன்னு இப்படி திரும்பி பார்ப்பாரா, உடனே இப்படி திரும்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவரோட வேலையில கவனம் செலுத்தி அத வரைஞ்சு முடிப்பாரு. இது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா, அதுக்குள்ள ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அதே சோஃபால படுத்து ஆழ்ந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இத பார்க்குற ஹீரோக்கு எப்படி இருக்கும்னா, அவ ஒரு இடத்துக்கு வந்திருக்கா, இங்க வந்த இடத்துல இப்படி அசந்து தூங்குறா, இவ்ளோ
இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிப்பாரு. ஆனால் அப்படியே வெறும் சோஃபாவில் படுத்திருப்பாங்களா, அப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவார், எழுப்ப மாட்டார். அந்த தலையை மெதுவாக தூக்கி அவங்கள வந்துட்டு தலாணி கீழே கொடுத்து வைக்கலான்னு சொல்லிட்டு தூக்குவாரா, அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க முழிச்சிருவாங்க. இப்போ ஹீரோவோட ஃபேஸும் அவங்களோட ஃபேஸும் ரொம்ப கிட்ட கிட்ட இருக்கும். அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, ஒன்று ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும். என்ன அதை தப்பாக நினச்சிப்பாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, இல்லை நான் தலாணி வைக்க தான் வந்தேன், வேற எதுவும் தப்பாலாம் இது பண்ணலை, என்னை நீ நம்புறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் வந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கோமான்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துப்பாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ டக்குன்னு ஹீரோ வந்து அதை எதை காட்டுவார், இந்த பிக்சர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும். டக்குன்னு ஹீரோயின் அதை எடுத்துட்டு திரும்பி நினைப்பாங்க. எனக்கு இங்கே தான் வந்து டேட்டோ போடணும் அப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்துட்டு அப்படியே அந்த அந்த இது இருக்குல்ல பெரடின்னு சொல்லுவாங்களா, பேக் நெக்கு அங்கே வந்துட்டு இங்கேயா மேலே போடவா கீழே இறக்கவா இல்லை எங்கே கரெக்டான பிளேஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கல்ல. இன்னும் கொஞ்சம் கீழே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் டச் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக தான் இருக்கும். அவருக்கும் ஒரு மாதிரி வெக்கமாக தான் இருக்கும். ரெண்டு பேருமே அந்த இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க ரெண்டு பேரும். இப்போ ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே இந்த இடம் தான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். நாளைக்கு இந்த நேரத்துக்கு வந்தீங்கன்னா அப்படின்னா வந்துட்டு அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து பண்ணிடலாம். இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அவங்க வந்து பிக்சரும் செலக்ட் பண்ணி வச்சாச்சு, இதெல்லாம் முடிச்சிருச்சு. இப்போ நாளைக்கு தான் அந்த வேலையை பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். உடனே ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புவாங்களா. ஹீரோ வந்து பக்கத்தில் தானே நின்றுட்டு இருந்தார், அதெல்லாம் ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா ரொமான்டிக்காக தான் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு கரெக்டாக இவங்க ரெண்டு பேரும் மெய் மறந்து இருக்கிற நேரம் பார்த்து ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இப்போ வந்து என்னடா அது சத்தம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வந்துட்டு ஹீரோ வீட்லேயே வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்து இருக்கும். அதாவது அந்த ஃப்ரெண்டு இருக்காருல்ல அவரோட தங்கச்சியாக தான் இருக்கும். ஏன்னா அவர் ஃப்ரெண்டுக்கு தான் தங்கியிருக்காரு. இப்போ ஹீரோ அந்த குட்டி பொண்ணு யார் கூட வந்திருக்குன்னா ஹீரோவோட பாட்டி இருக்காங்கல்ல அவங்க கூட தான் வந்திருக்கும். உடனே பாட்டி எப்படி பார்ப்பாங்களா, உடனே இந்த ஹீரோ இருக்கார்ல அவர் சொல்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, இது வந்து என்னோட கஸ்டமர் தான், அவங்களுக்கு வந்து டேட்டோ போடுறதுக்காக வந்தாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். உடனே வந்து பாட்டி வந்து அந்த பேத்தி அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல அதை திட்டுவாங்க, இந்த மாதிரி தான் பேசுகிறதா அப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு ஒன்று அதை சிரிச்சிட்டே நிற்கும். சாதாரண கஸ்டமர் தான், அது மாதிரிலாம் வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டி வந்து சிரிப்பாங்க. ஹீரோவும் சமாளிச்சிட்டு இருப்பாரு. அதோட பார்த்தோம் அப்படின்னா சரி வாமா இப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குமா, வேகமாக ஓடுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார், நைட் ஆயிடுச்சு அவளை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அவங்க பாட்டி வந்து சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் ஹீரோ வந்து ஹீரோனை கூட்டிட்டு வெளியே வருவார். அப்போ அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்லும், எனக்கு என்னமோ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்களோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லும். வயசுக்கு மிஞ்சி பேசிகிட்டு இருக்கு, நீ பேசாமல் வேலையை பாருன்ற மாதிரி பாட்டி அதட்டவும் அது பாட்டுக்கு போயிடும். நல்ல சுட்டித்தனமாக தான் அந்த பொண்ணு ஒரு நல்ல கேரக்டர் தான் சொல்லலாம். இந்த மூவிக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். அதோட ஹீரோன்னு பேசிக்கிட்டே இப்படி வருவாங்க. பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ அவள் வந்து சின்ன பொண்ணு ஏதோ தெரியாமல் பேசிட்டு அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரா. ஒன்று ஹீரோயின் வந்து கேட்பாங்க அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, ஆனால் அதிகமாக அவள் இங்கே தான் வந்து இருக்கா, அவங்க வீட்டுக்கே போக மாட்டேங்கிறா, இந்த பாட்டி வந்து அவளை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்துட்டே இருக்காங்க என்னோட பாட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். நீ ஏன் பாட்டி கூட தங்கியிருக்க, உன் அப்பா அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அப்பா அம்மான்னு சொன்ன உடனே ஹீரோ வந்து அப்படியே அமைதியாயிருவார், எதுவுமே பேச மாட்டார். அவருக்கே ஒரு மாதிரி இதாக இருக்கும். டக்குனு இப்போ என்ன பண்ணுவார், ஹீரோயின் வந்து நடந்து வந்துட்டே இருக்கும்போது ஒரு செவுத்துல சாச்சு அவங்கள வந்து பிடிச்சிப்பாரு. அப்படியே அவங்க கிட்ட அப்படி நிற்கிற மாதிரி ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, எதுக்காக இப்படி நிற்கிறான்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் பார்த்தோன்னா அந்த செவுத்துக்கிட்ட வந்து பெரிய செடி வளர்ந்து வெளியே வந்து அந்த இதெல்லாம் இருக்குல்ல அது வந்து வெளியே வரைக்கும் வந்திருக்கும். ஹீரோ நடந்து வராங்கல்ல அவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அது ஒதுக்கி பிடிச்சிருப்பாரு. ஒன்று ஹீரோயின்கிட்ட வந்து கேட்பாரு, நான் அந்த செடியை தான் ஒதுக்கி பிடிச்சேன், நீ என்ன நம்புறல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒன்று ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பில்லோ மாதிரி இதையும் நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஒன்று ரெண்டு பேருக்கும் சிரிப்பாக இருக்கும். சரின்னு ரெண்டு பேரும் கிளம்பி வந்துருவாங்க. ஆடியில் அதாவது அந்த இடமே வந்து நல்லா இருக்கும், ஒரு கிராமம் மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. அந்த படி மாதிரி ஏறி மேலே போகணுமா, அங்கே போகும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு வேகமாக ஓடுவாங்க. அங்கே ஹீரோவை திருப்பி பார்த்துட்டு போவாங்களா, அதை வந்து ஹீரோ கொண்டு சிரிப்பாக இருக்கும். சரி நீ இங்கேருந்து போயிடுவல, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுவார். இப்போ வீட்டுக்கு வந்தோடனே பாட்டிக்கிட்ட பேசுவார். அந்த பொண்ணு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமா பாட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவார். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்ல பொண்ணாக தெரியுறா அப்படின்ற மாதிரி சொல்லவும் நீங்கள் வேற மாதிரிலாம் யோசிக்காதீங்க, அவரோட சாதாரண ஒரு கஸ்டமர் தான், வேற எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி ஹீரோ திரும்பவும் சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அம்மாவை பற்றி இவங்க வந்து கேட்பாங்க, நீ ஏன்பா அதை பற்றிலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை அதை பற்றி பேசவே எனக்கு பிடிக்கல பாட்டி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உடனே இவங்களுக்கு அந்த பாட்டிக்கும் புரியும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி அதெல்லாம் விடுப்பா, இதை பற்றி நினச்சாலே வந்துட்டு அப்பப்போ நீ வந்து டவுன் ஆகிடுற, அதை பற்றிலாம் நீ எதுவுமே நினைக்காத, நீ வந்துட்டு நீ ஏன் நல்லா படிச்சிருக்க, நீ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போனா என்ன, நீ வெளியே போனீன்னா வேலை பார்க்கலாம், அங்கே நல்ல சம்பளம் கிடைக்கும், நீ ஏன் இந்த இடத்துக்குள்ளேயே நீ இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஒன்று ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் உங்களை விட்டு போகிறதா இல்லை, நான் இந்த கடையவே நானே எடுத்து பார்க்குறேன், இந்த டேட்டரில் போட்டுட்டு இப்படி இருக்கதா எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்வார். வேற ஹீரோ பாட்டி எவ்வளோ சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்கவே மாட்டார், அவர் பாட்டுக்கு போயிடுவார். இவன் ஏன் இவ்வளோ அடம் பிடிக்கிறான், ஒரு நல்லது சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஹீரோ வந்து வரைய ஆரம்பிச்சிருவாரு. அப்போ ஹீரோயின் வந்து பேக் சைடில் நிற்கல தானே வரைகிறாங்க, அதனால படுத்திருப்பாங்க, அதாவது பின் பக்கம் திரும்பி படுத்திருப்பாங்க. ஹீரோ வரைவார். அது வரையும் போது அவங்களுக்கு வந்து ரொம்ப வலிக்கும். அது வலிக்கும் போது அவங்க வந்து வலிக்குதா, நான் பொறுமையாக தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த ஃப்ரெண்டுக்கு போட்டு பாடாப்படுத்துகிற ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக தான் பண்ணிட்டு இருப்பாரு, கலர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் இருக்காங்களா அவங்களுக்கு வலி தாங்க முடியாது. அப்போ உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட வந்து ஹீரோ வந்து ஒரு சின்ன கண்ணாடி ஒன்று கொடுத்து வச்சிருப்பாரு, அதாவது போட்டதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கறதுக்கு. அந்த கண்ணாடி அவங்க கிட்ட இருக்குமா, இப்போ அவங்க அந்த வலியை மறக்கிறதுக்கு என்ன நினைப்பாங்கன்னா, அந்த கண்ணாடியை மெதுவாக திருப்பி ஹீரோவோட ஃபேஸை பார்ப்பாங்க.
அவங்க இப்படி தானே படுத்திருக்காங்க, இப்படி கண்ணாடியில் பார்த்தா ஹீரோட ஃபேஸ் தெரியுதா, அவரை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வலி வந்து பெருசாக தெரியாத உடனே அதை பார்த்துட்டு இருப்பாங்களா, இதை போட்டுட்டு இருக்க ஹீரோ வந்து டக்குன்னு அந்த கண்ணாடி வழியாக பார்த்தோன்னே கண்ணாடியை திருப்பி கீழே வச்சுட்டு அமைதியாக படுத்துப்பாங்க. உன்னை வலிக்கல ஓகே தானே அப்படின்னு ஹீரோ கேட்பாரு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி சமாளிப்பாங்க. ஆனால் ஹீரோ பார்த்துட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடும். முடிச்சாச்சா இப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், இதெல்லாம் நல்லா ஆறுற வரைக்கும் ரொம்ப ஜில்லுன்ற பொருள்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது, அதாவது திங்ஸ் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அப்புறம் மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கணும், இதுக்குன்னு ஒரு ஆயின்மெண்ட்லாம் கொடுக்குறேன் அதையும் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டே இருப்பார். அந்த டைம் பார்த்தோன்னா கரெக்டாக வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் உள்ளே வந்துருவார். ஹீரோயினை பார்த்தோன்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக போயிடும். நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அவர் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அதை வந்து ஹீரோயினுக்கு கொடுப்பாரா, இல்லை இல்லை நான் சாப்பிடக்கூடாது, கூலிங்கான ஐட்டம்லாம் நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹீரோ வந்து கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரா, டே மரியாதையாக உள்ளே போயிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ அவர் என்ன பண்ணுவார், அவர் வாங்கிட்டு வந்த ஐஸை வந்து ஹீரோயினுக்கு கொடுத்தாரு, அந்த குச்சி ஐஸை. அவங்க வேணான்னு சொன்னோன்னே ஹீரோ ரொம்ப பேசுறாருல, டக்கு அவர் கையில் 2 கையிலையுமே வந்து க்ளவுஸ் போட்டிருப்பாரு. அதை வந்து இப்போ கரட்டிட்டு தானே இது பண்ண முடியும். இவர் என்ன பண்ணுவார், ஹீரோட வாயில் அந்த ஐஸை சொல்லி விட்டுருவாரு. அவர் பாட்டுக்கும் உள்ளே ஓடிடுவார் சிரிச்சுக்கிட்டே. இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாய் ஜில்லுன்னு இருக்கும், அதை எடுக்க முடியாது, ஏன்னா கையிலேருந்து அதை எடுக்க முடியாது அவ்வளோ சீக்கிரத்தில். ஒன்று ஹீரோ வந்து ஊண்டுட்டு இருப்பாரு. உடனே ஹீரோயின் என்ன நினைப்பாங்க, எனக்கு வேணுமான்னு கேட்குறான் போல இருக்குன்னு நினச்சிட்டு, இல்லை இல்லை எனக்கு வேண்டாம், நீங்கள் தானே சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உன்னை ஹீரோ வந்துட்டு இல்லை இதை எடுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி சொல்லுவார். உன்னை ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அதை எடுத்துருவாங்களா, அப்பாடா இந்த டாங்கி என்ன இப்படி பண்ணிட்டு போயிட்டான்ற மாதிரி அவரை பயங்கரமாக திட்டுவார். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது மெடிசன்லாம் இருக்குல்ல, அந்த ஆயின்மெண்ட்டை தேடிட்டு இருப்பாரா. அப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வாயில் இருந்தது அந்த குச்சி வந்து இப்போ அவங்க கையில் இருக்குது. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குது. அவங்க நினைப்பாங்க, அவன் வந்து இதை வாயில் வச்சிருந்தா இதை நம்ம சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல ஒரு கிஸ் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தனக்கு தானே நினச்சிப்பாங்க. அப்போ ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்ப்பாரா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சி ஐஸ் வாங்கிட்டு இப்போ அவர் அந்த கிளவுஸ் எல்லாம் கழட்டி சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோயின் கையிலேயே அதை பிடிச்சிருந்ததுனால அவங்க கையிலலாம் அந்த ஐஸ்லாம் வடிஞ்சிருக்கும்ல. உடனே ஹீரோ வந்து சாரி போய் அங்கே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் வேகமாக அங்கே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி திரும்புவாங்களா, ஹீரோ வந்துட்டு இப்போ அது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக பின்னாடி வந்து நிற்பாரா. அப்போ 2 பேரும் இப்படி க்ளோஸாக நிற்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அவங்களுக்கே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் அவங்க சுதாரிச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேகமாக அவங்க பேக்கெல்லாம் எடுக்கிறதுக்காக உள்ளே ஓடி வந்துருவாங்க. இங்கே வந்தோன்னு பார்த்தோன்னா அப்படியே தேடிட்டே இருப்பாங்க. இப்போ பே பண்ணணும்ல, அதெல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இந்த கலர் வந்து இந்த ஷேடு வந்து குறையும், அப்படி குறைஞ்சதுன்னா நீங்கள் திரும்ப வந்தீங்கன்னா நான் அந்த கலர் வந்து ரீஃபில் பண்ணி விட்டுருவேன். அப்புறம் வந்து இந்த கோல்டான ஐட்டம்ஸ் அதெல்லாம் எதுவுமே சாப்பிடாதீங்க, ரொம்ப கூலிங் அதெல்லாம் சாப்பிட வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்துட்டு ஆயின்மெண்ட் வந்து போட்டுக்கணும், இந்த ஆயின்மெண்ட் வந்து போடணும், இப்போ குளிக்கக்கூடாது, எப்படி அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. ஹீரோனும் வந்துட்டு அங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்க கிளம்புவாங்க. அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, வேகமாக ஹீரோயின் இருக்காங்கன்றதுக்காக வருவார். வந்தோன்னு பார்த்தா அவள் போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஹீரோவும் போயிட்டா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அச்சோ இந்த தடவையும் அவகிட்ட நம்பரை வாங்க விட்டுட்டேனடா, வாங்காமல் விட்டுட்டேனே, அவகிட்ட சேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டெல்லாம் போட்டு முடிச்சாச்சுல, மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க நடந்து வரும்போது அதை தொட்டு பார்ப்பாங்களா, அதை தொட்டு பார்க்கும்போது ஹீரோட ஞாபகமாக வரும். ஃபர்ஸ்ட் டேலேருந்து அவங்கள பார்த்தது எல்லாமே அவங்களுக்கு ஞாபகம் வரும். அப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, தேவையில்லாத சிந்தனைகள்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தன்னைத்தானே அவங்க வந்துட்டு இது பண்ணிப்பாங்க. ஏதோ போனோம் வந்தோம் போட்டோம் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம எந்த சிந்தனையும் யோசிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஹீரோ நினைப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு சத்தம் கேட்கும். அந்த சத்தம் என்ன கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே வந்துட்டு பார்த்தோன்னா ஒரு பையன் இருக்கான்ல, அந்த பையன் வந்து ஒரு குட்டி பையன் ஒரு குட்டி பொண்ணு கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ஹீரோ வீட்டில் ஒரு ஆள் தங்கியிருக்காருல அவரோட ஃப்ரெண்டு, அவருக்கு வந்து ஒரு தங்கச்சி ஒரு தம்பி இருப்பாங்க. அந்த 2 பசங்களும் வந்துட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பேச வராது. அந்த பொண்ணோடு சேர்ந்து தான் அந்த 3 பேர் விளையாடிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த குட்டி பையன் என்ன பண்ணுவான், அந்த பேச முடியாத பொண்ணுக்கிட்ட வந்து சண்டை போட்டு அந்த பொண்ணை பிடிச்சி தள்ளி விட்டுருவான். அதனால இவனோட தங்கச்சி இருக்குல்ல, அந்த குட்டி பையனோட தங்கச்சி, அது வந்து அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் கூட சண்டை போடும். ஏன்னா அந்த பொண்ணை வந்து இதுக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஏன் அவகிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு சொல்லி இதை கேட்டுட்டு இருக்கவும் பார்த்தீங்கன்னா அந்த பையன் எப்போ பார்த்தாலும் அப்படி தான் சண்டை போடுவான். ஹீரோயின் வந்து எதுக்காக நீங்கள் எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அதுக்கு வந்து அந்த பையன் குட்டி பையன் என்ன சொல்லுவான், அவளுக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, அவள் இங்கே தான் வந்து அடிக்கடி விளையாடுறா, எனக்கு அவளை பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயினுக்கு வந்துட்டு பழசெல்லாம் ஞாபகம் வரும். அவங்களோட சின்ன வயசுலேருந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதெல்லாம் அந்த பொண்ணை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணும். உடனே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு என்ன சொல்லும் அப்படின்னா வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு வெளியே வேற கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு, அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேற ஒரு லைஃப் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கூட தான் இருக்கிறா, ஆனால் அவங்க அம்மா வந்துட்டு வேலைக்காக வெளியூர் போகிறாங்க, அதாவது டெய்லி காலையில் போயிட்டு ஈவினிங் வர மாதிரி பக்கத்து ஊருக்கு போயிடுறாங்க. ஆனால் இங்கே வீட்டில் இருக்க அவங்களோட ஸ்டெப் ஃபாதர் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு சரியாக அந்த பொண்ணை வந்து கவனிச்சிக்க மாட்டேங்கிறாரு. அதனால மோஸ்ட்லி அவள் எங்கள் வீட்டில் தான் தங்கியிருப்பா, அதாவது ஹீரோ வீட்டில் தான் அவள் இருப்பா. இவன் எப்போ பார்த்தாலும் அவகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணுக்காக இது சப்போர்ட் பண்ணி பேசும். ஹீரோனுக்கு இது கேட்கும் போது ரொம்ப ஒரு மாதிரி படப்படன்னு வர ஆரம்பிக்கும். அவங்க உடனே அந்த பையன்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, மரியாதையாக அந்த பொண்ணுக்கிட்ட இப்போ நீ சாரி கேட்குறேன்னு, நான் சாரி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். உடனே ஹீரோயின் வந்து கோவப்படுவாங்க. இப்போ மட்டும் நீ சாரி கேட்கலன்னு வச்சுக்கோ, ஏன் நாளைக்கு உன் மிஸ்ஸு கிட்ட சொல்லிட்டு உன் கையில் நல்லா அடிக்க சொல்லுவேன் அப்படி இப்படின்னு சொல்லவும், எது என் கையை அடிக்க சொல்லுவாங்க, ஆமாம் அவங்க மிஸ் அடிச்சாங்கன்னா கையை கூட பிஞ்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஆமாம் நானும் சேர்ந்து தான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து உன்னை அப்படி பண்ணுன்ற மாதிரி அவரோட தங்கச்சியை மிரட்ட ஆரம்பிச்சிடும். உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே போவோம். போகிற வரையிலே சாரி இனிமேல் உன்ட்டு நான் அடிக்க மாட்டேன், உன்னை திட்ட
வரமாட்டேன்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு ஓடிடுவான். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த குழந்தைங்களை விடுறதுக்காக ஹீரோ வீட்டில் தான் தங்கியிருக்காங்க, கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படியே இங்கே ஹீரோ வீட்டில் இருக்க ஃப்ரெண்டோட தங்கச்சி என்ன பண்ணும், அந்த குட்டி பொண்ணு 2 பொம்மைங்களை வச்சு அந்த 2 பொம்மைங்களும் பேசுகிற மாதிரி இந்த பப்பட் டான்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செஞ்சு காட்டும். எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்களா, இவ்வளோ கதை சொல்லிட்டு இருக்க பார்த்துட்டே இருக்கீங்க, கை தட்டுங்க சிட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாரும் கை தட்டிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ, அவரோட ஃப்ரெண்டு, ஹீரோயின், அந்த குட்டி பசங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிட்டே இருப்பாங்க. அப்போவாது அந்த ஃப்ரெண்டு வந்து ஹீரோயின் கிட்ட நம்பரை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரா. உடனே வந்து ஹீரோயின் ஃபோன் எடுத்துருவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அந்த குழந்தைங்களை கூட்டிகிட்டு உள்ளே போ, அதுங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குற டைமில் நீ தானே பார்த்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லவும், ஓ நான் சீக்கிரமாக வந்துடுறேன் நீ இங்கே இரு, நான் வந்தவொடனே நம்பர் அப்படி இப்படின்னு சொல்லுவாரா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், இதுக்கு மேலே இங்கே விட்டோன்னா சரி வராது, அவன் நம்பரை வாங்கிடுவான், கொண்டு போய் அவனை வீட்டில் விட்டுருன்னு சொல்லிட்டு, சரி வா உன்னை கொண்டு போய் நான் வீட்டில் விட்டுறேன்னு சொல்லவும் ஹீரோனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வருவாங்க. அவங்க ஹீரோனை கூட்டிகிட்டு வர வழியில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்க வந்து தண்ணியை கொண்டு வந்து அப்படியே ஊற்ற வருவாங்க. வாசலில் ஊற்ற வரும்போது ஹீரோயின் மேலே படக்கூடாதுன்னு ஹீரோ அப்படியே மடக்கி பிடிச்சிருவாரா. அவர் மேலே தண்ணியெல்லாம் சேர்த்திடும். அதெல்லாம் அவர் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். அதுவே அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்டிக்காக போயிட்டே இருக்கும். அப்புறம் ஹீரோயினை கூட்டிகிட்டு அவர் அந்த படி ஏறுற இடத்துல வந்து நின்றுவார். நீ இதுக்கப்புறம் போயிடுவல அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோன்னு சரின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் இப்போ மேலே ஏறி போயிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த அங்கே 3 பசங்க தங்கி இருக்கானுங்களா பக்கத்துலேயே, பக்கத்து போர்ஷன்லேயே. அந்த 3 பசங்களும் வந்துட்டு இப்போ முன்னாடி வந்து நிற்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ கேட்பார், இங்கே தான் தங்கியிருக்கியான்னு. ஆமான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அவங்க 3 பேர் யாருன்னு கேட்கும்போது, நான் வீட்டு எடுத்து தங்கியிருக்கலாம், அந்த வீட்டோட ஆன்ட்டியோட ஃப்ரெண்டு, அதாவது பையன், அவரோட ஃப்ரெண்டு தான் அந்த 2 பசங்களும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இதுவே ஹீரோக்கு வந்து சரின்னு படாது. ஏன்னா அவனுங்களை பார்த்தாலே ஒரு நல்லதாக தெரியல. உன்னை ஹீரோயின் வந்து நீ சேஃபாக உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவாரா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 பசங்களும் வழியை மறைச்சு நிற்பாங்க. எங்களோடலாம் ஃப்ரெண்டாருன்னு சொல்லிட்டா ரொம்ப யோசிக்கிற, இப்போ இந்த மாதிரி வந்துட்டு கலரெல்லாம் பூசிக்கிட்டு திரியிறான் இவன் தலையில், அவன் கூடலாம் ஃப்ரெண்டாக இருக்க, அவனை பார்த்தாலே கிண்டலாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. உன்னை ஹீரோனுக்கு கோவமாக வரும். அவன் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது, அவன் என்னோட ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அங்கே விட்டுருவாங்க. ஹீரோ வந்து நீ மேலே ஏறிப்போன்னு சொல்லுவார். ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா வேக வேகமாக ஓடிடுவாங்க. அப்போ அந்த 3 பசங்க கிட்ட ஹீரோ என்ன சொல்வார்னா, அவளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவாரா. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த பசங்க சிரிச்சுட்டு நின்றுட்டே இருப்பாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வந்தவொன்னே அவருக்கே ஒரு மாதிரி மனசு உறுத்தும். உடனே என்ன பண்ணுவார், அந்த கலர் பண்ணியிருக்காருல அதெல்லாம் எடுத்துட்டு அவரோட ஒரிஜினல் ஹேரில் அவர் இருப்பார். இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் ஹீரோக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டே இருப்பார். ஆனால் அவர் கண்டுக்கவே மாட்டார், கால் பண்ணிட்டே இருப்பார், கட் பண்ணி விடுவார். இவனுக்கு எவ்வளோ திமுரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், அவர் ஃப்ரெண்டு வந்து உடனே ஹீரோயின் கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பி விட்டுருவாரு. நான் இவ கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணுவார், அட பாவி இந்த வேலையை காட்டிட்டல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசாமல் ஹீரோயின் கிட்ட கேட்பாரு. நீ வந்து அவன் கூட தான் இருக்கேன், என் ஃப்ரெண்டு கூட தான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயினும் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்களா. அது உடனே பார்த்துருவாரு, நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட பேசாமல் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கானா அவன் சொல்லிட்டு அவங்க ஹீரோயின் ஃபோன்ல இருந்தே அவர் வந்து பேசுவார். ஏன்டா நான் உனக்கு இங்கே கால் பண்ணிட்டு இருக்கேன், என் காலை கட் பண்ணி விட்டுட்டு அவகிட்ட பேசிட்டு இருக்கேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நான் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கோவமாக இருக்கும், ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு திரும்பவும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டார் ஒரு ஃப்ரெண்டுக்கு. உடனே இவருக்கு செம்ம கோவமாக இருக்கும். இவங்க வந்து ஹீரோவை பார்க்க தான் வந்துகிட்டு இருப்பாங்க. வர வழியில தான் இவர் மடக்கி பிடிச்சி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோ வந்து எதிர்பார்க்கறதுல ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாங்களா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு, இவங்க திடீர்னு வந்திருக்காங்கன்ட்டு. உடனே ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, உன்னோட ஹேர் கலர்லாம் என்ன ஆச்சு, ஏன் மாத்திட்டேன்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சமாளிச்சிருவாரு. ஏன்னா அவங்களுக்கு அந்த கிரீன் கலர் பிடிச்சிருந்ததா, இவர் மாத்திட்டோன்னா அவங்க கேட்பாங்க. உடனே ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது நீ எதுக்காக இங்கே வந்து அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னோட பட்டர்ஃப்ளைல வந்துட்டு கலர் போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் திரும்புன்னு சொல்லிட்டு பார்ப்பாரா. அதில் கலர் வந்து டல்லாக இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. நான் ஒன்றுமே பண்ணலை, நான் குளிச்சேன், வேற ஒன்றும் அதாவது பாத் பண்ணிக்கிட்டேன், மற்றபடி வேற ஒன்றும் பண்ணல, நான் ஒன்று ஜுரம் எதுவும் வந்ததா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹீரோனை தொட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு ஃபீவர் அடிக்கும். இவ்வளோ ஃபீவராக இருக்குது, ஓகே ஓகே நீ இங்கே இரு, நான் போய் மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே ஓட ஆரம்பிச்சிருவாரு. அங்கே ஓடினதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஹீரோயின் வந்துட்டு அவர் தங்கியிருக்காங்களா அந்த சோஃபாலேயே அவங்களுக்கு டயர்டாக இருக்கும், அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. மருந்து வாங்கிட்டு வரும்போது திரும்பவும் ஹீரோயின் தூங்கி போயிருப்பாங்களா. அவங்க தூங்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஹீரோயினை பார்த்துக்கிட்டே ஹீரோ நின்றுட்டே இருப்பார். ஆனால் அவங்க ஃபேஸில் கரெக்டாக வெயில் பட்டுட்டே இருக்கும். உடனே ஹீரோ என்ன பண்ணுவார், அந்த இடத்துல அவர் கரெக்டாக நின்றுப்பார், அவங்களுக்கு வெயில் படாத அளவுக்கு. அதுக்கப்புறமும் நகர்ந்து அவங்க மேலே வெயில் படும்ல, கொஞ்ச நேரம் நின்று பார்ப்பாரு, கால் வலிக்கும். அதே இடத்துல ஹீரோ வந்து உட்காந்துப்பாரு. ஹீரோன்னு நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயினுக்கு பக்கத்துலேயே கீழே வந்து ஹீரோ உட்காந்துருக்காரு அந்த வெயில் படக்கூடாதுன்னு. இப்போ ஹீரோயின் திரும்பி படுக்கிறன்ற பேரில் என்ன பண்ணுவாங்க, சோஃபாலேருந்து இப்படி திரும்புவாங்களா, பொத்துன்னு வந்து கீழே விழுந்துருவாங்க. அதுவும் ஹீரோ மடியில் கரெக்டாக வந்து விழுந்தவுடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பார்ப்பாங்க. அவ்வளோ க்ளோஸ் அப்பில் இருக்கும் போது அவங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும். முடிச்சிருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ டேப்லெட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வாரா. ஹீரோயின் போட போவாங்க. வெறும் வயிற்றில் அப்படி போடக்கூடாது, சாப்பிட்டுட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவார், சமைக்க ஆரம்பிச்சிருவாரு. சமைச்சு ஹீரோயினை சாப்பிட சொல்வாரா. அப்போ ஹீரோயின் சாப்பிடும்போது உனக்கு சமைக்கலாம் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, சின்ன வயசுலேருந்தே நான் சமைப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அப்போ ஹீரோக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா காலையில் அவர் ஃப்ரெண்டு வந்து இவங்க கூட வெளியே வந்திருந்தாரா, ஒருவேளை அவளுக்கு நம்ம ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கோ அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு டவுட்டாக இருக்கும். டக்குன்னு இவர் என்ன பண்ணுவார், ஹீரோயின் கிட்ட கேட்பாரு, நீ வந்து என் பாட்டிமா ஒன்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்களா. இல்லை என் ஃப்ரெண்டை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் 2 பேர் வந்து டேட் பண்ணுறதா அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், யார் சொன்னது அப்படிலாம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, அவன் எனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அவன் கூட டேட்டிங்லாம் எதுவும் கிடையாது, அவனுக்கு அந்த அளவுக்குலாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவர் இதை கேட்கவும் அவங்க பதில் சொல்லவும் இவர் முகத்தில் சிரிப்பு வந்துடும்ல, அதை வெளியே
தெரியப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று சிரிச்சுட்டு அப்புறம் வருவார். இதெல்லாம் பாட்டிமாவும் கேட்க சொல்லலை, யாரும் கேட்க சொல்லி இவரோட டவுட்டை வந்து அவர் கிளியர் பண்ணிக்கிறாரு. ஹீரோனுக்கு அது புரியாது. ஆனால் அவங்க பதறிக்கிட்டு அவங்க உண்மையை சொல்லவும் இவருக்கு அப்பாடா அவனை ஒரு வேளை இந்த அளவுக்கு தான் அவர் நினைக்கிறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். சாப்பிட்டுட்டு மருந்தெல்லாம் போட்டுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புவாங்களா, ஹீரோ கொண்டு வந்து விட வருவார். வரும்போது ஆனால் இவங்க இங்கே தங்கியிருக்கிறது ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த இடத்த விட்டு காலி பண்ணி வேறு இடத்துக்கு போயிடு, ஏன்னா இது சேஃபாக தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, அந்த ஆன்ட்டி வீட்டோட ஓனர் இருக்காங்களா, அந்த ஆன்ட்டி என்கிட்ட ரொம்ப நல்ல விதமாக நடந்துப்பாங்க, அது இல்லாமல் அமௌண்ட்டும் வந்து கம்மியாக இருக்கும், இங்கே வாடகை வந்து கம்மி, அதனால தான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி கவனமாக போ அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே வந்துருவாங்களா. ஹீரோவும் திரும்ப போயிட்டே இருப்பார். அப்போ தான் ஹீரோயின் உள்ளே வரும்போது அந்த சாவி எடுத்துகிட்டு கதை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு வரும்போது இந்த 3 பசங்க இருக்காங்கல்ல, அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு சீன் பார்த்தோம்ல, அவனுங்க வந்துட்டு 3 பேரும் வந்துட்டு அந்த பாட்டிலை உருட்டி விடுறது, எங்கள் கூட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டியா, அவன் கூடலாம் சுற்றிட்டு இருக்க, எங்கள் கூட ட்ரிங்க்ஸ் பண்ணவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வம்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இதில் தான் பயந்து போய் பதறி போய் ஹீரோயின் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தானே இவளை விட்டுட்டு போனேன், என்ன இந்த வேகமாக ஓடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் ஒரு பக்கம் ஓடி வருவார், ஹீரோயின் ஒரு பக்கம் ஓடி வருவாங்க. ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே அவங்க கையில் மயங்கி போய் விழுந்துருவாங்க. அப்புறம் தான் ஹீரோக்கே இதாக இருக்கும், ரொம்ப ஜுரம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சிருமா. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள தூக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல் வந்துருவார். இப்போ டாக்டர் என்ன சொல்வாருன்னா, அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுவாங்க. அவங்களுக்கு உட்கார வச்சே போடுவாங்க, ஏன்னா அது கிராமம் மாதிரி தானே இருக்கும். அது போட்டுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்ப தூக்கமாக இருக்குமா, அங்கேயும் இங்கேயும் தலை போயிட்டே இருக்கும். உன்னை ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்கள தொடுறதுக்கே ரொம்ப அவருக்கு பதட்டமாக இருக்கும். அவங்கள மெதுவாக தலையை சாய்ச்சி தான் தோளில் சாய்ச்சி வச்சுப்பாரு. அவர் பக்கத்துலேயே உட்காந்துருப்பார். ஹீரோன் அவங்க ஷோல்டர்லேயே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும். இப்போ வந்துட்டு இப்போ அவங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் தான் கீழே விழுந்துருவாங்களா, அவங்க ஷோல்டரை இப்போ பிடிக்கணும். ஆனால் அதை பிடிக்கிறதுக்குள்ளே அவர் படாத பாடு படுவார். கையெல்லாம் நடுங்கிக்கிட்டு அவருக்கு மூச்சை இழுத்து வாங்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள பிடிக்கலான்னு கையை அப்படி வைக்க போகும்போது ஒரு பாட்டி எங்கே வந்திருப்பாங்களா, எப்பா அப்படின்னு கூப்பிட்டு டக்குன்னு இப்போ ஹீரோ பயந்துருவார். என்னன்னு கேட்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்கும்போது ஹீரோன்னு இல்லை ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், எனக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போ விடிஞ்சே போயிடும். காலையில் ஹீரோன் முழிக்கும் போது அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, இவனோட ஃப்ரெண்டா அவனுக்கு அப்படின்னு கேட்கும்போது அவங்க முழிப்பாங்களா. அவங்க பேச ஆரம்பித்த உடனே ஹீரோ அங்கேருந்து எஞ்சி வெளியே ஓடிடுவார். அந்த பையன் நைட்டு ஃபுல்லாக தூங்கலம்மா, உன்னை வந்துட்டு கீழே விழாமல் பார்த்துக்கிறதுக்கு அப்படி இருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது நல்லா பொருத்தமாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும். அவங்களும் இப்போ வெளியே ஓடி வந்துருவாங்க. வெளியே வந்தோடனே கேட்பாங்க ஹீரோ கிட்ட, ஏன்னா அவர் வந்து தொட்டு பார்க்கறதுக்கே அவ்வளோ யோசிச்சுட்டு இருந்தார்ல. ஹீரோன் தூங்கும்போது அவர் கண்ணத்தை தொட்டு பார்க்கணும்னு நினைப்பாரு. ஆனால் அவருக்கே இதாக இருக்கும். அதாவது பாட்டி வேற போட்டு கொடுத்துருப்பாங்களா, அதோட சொல்லிட்டே இருக்கும்போது என்ன உனக்கு பிடிக்கலையான்ற மாதிரி ஹீரோன் கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, உன்னை யாருக்கு பிடிக்காம இருக்கும், எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும், சரிவா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு சாதாரணமாக எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கும் ஹீரோனை கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன்னா அங்கே இருந்தால் பயப்படுறாங்கல்ல. அதனால ஹீரோ இப்போ நீ இங்கே ரெஸ்டட் அப்படின்னு சொல்லவும் ஹீரோனுக்கு தலையெல்லாம் வலிக்கும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பத்து போட்டுவிட்டு படுக்க சொல்லும்போது ஹீரோன் படுத்திருப்பாங்களா. ஹீரோ வந்து அவர் அவங்க பாட்டுக்கு டிராயிங் பண்ணிகிட்டே இருப்பார். ஹீரோயின் தூங்கவே மாட்டாங்க. ஏன் தூக்கம் இல்லைன்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லுவாங்களா, ஏன்னா அவரே பார்த்துட்டு இருப்பாங்க ஹீரோயின். சரி ஓகே அப்போ நீ தூங்குறதுக்காக நான் ஒரு பாட்டு பாடுறேன், நீ தூங்குன்னு சொல்லவும் ஹீரோ இப்போ பாட ஆரம்பிச்சிருவார். ஹீரோயின் நல்லா தூங்குவாங்க. தூங்கி முடிச்சிருவாங்களா. தூங்கினதுக்கப்புறம் இப்போ ஹீரோயின் எந்திரிச்சு வரும்போது அந்த குட்டி பொண்ணு இருக்குல்ல, பேச முடியாமல் இருக்குல்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோ வந்து வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் வேகமாக அந்த பொண்ணு என்ன பண்ணும், ஹீரோயின் வந்தோன்னே அவங்க கண்ணத்தை அவங்கள கீழே உட்கார சொல்லி அவங்க கண்ணத்தை போய் பிடிச்ச உடனே என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்களா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ முழிச்சு எந்திரிச்சதுக்கப்புறம் உனக்கு ஃபீவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்க சொன்னேன், அதுதான் அவள் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் தொட்டு பார்க்க மாட்டார், அந்த குட்டி பொண்ணை வச்சு அவர் செக் பண்ணி பார்த்துக்கிறாராம். உடனே ஹீரோ என்ன சொல்வார், அவரும் கீழே உட்காந்துக்கிட்டு இப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணோட கை இருக்குல்ல அதை திருப்பி இந்த பக்கம் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் அவரையே பார்த்துட்டு இருப்பாங்க. வந்து டேப்லெட் கொடுக்கணும். அந்த டேப்லெட் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும், ஒரு சாக்லேட் எடுத்து கொடுக்கும். டேப்லெட் கசக்கும்ல, இதை சாப்பிட்டா இனிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கவும் ஹீரோயினும் வாங்கிப்பாங்க. அதோட அந்த பொண்ணு போய் விளையாட போயிடுமா. இப்போ ஹீரோயின் கேட்பாங்க, இவையே இங்கே இருக்கா, அவங்க அம்மா ஏன் அவள் இது பண்ணுறாங்க என்ன இதுன்னு கேட்கும்போது இப்போ ஹீரோவும் அதே காரணத்தை தான் சொல்வார். அவங்க அம்மா வந்துட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அந்த அப்பா வந்துட்டு இந்த பொண்ணை வந்து சரியாக கவனிக்க மாட்டேங்கிறாரு. அவர் வீட்டில் தான் கிடக்கிறாரு, ஆனால் அந்த பொண்ணை வந்து கண்டுக்க மாட்டாரு. அவங்க அம்மா இவர் இப்படி இருக்காருன்ட்டு அவங்க வேலைக்கு போகிறாங்க, அது பக்கத்தூருக்கு போகிறாங்க. இந்த பொண்ணுக்கு வீட்டில் பார்த்துக்க யாரும் இல்லாதனால அவள் இங்கேயே தான் இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும். ஹீரோனுக்கு கவலையாக இருக்கும். பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு திடீர்னு வெளியே நின்று குதிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தா இப்போ மழை வர மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ரெயின்போ வந்திருக்கணும்னு அந்த பொண்ணு குதிச்சிட்டு இருக்கோன்னே ஹீரோனும் அங்கே போவாங்களா. அந்த பொண்ணுக்கு அந்த ரெயின்போ காட்டுறதுக்காக ஹீரோ தூக்கி வச்சு காட்டுவார். அவங்க எல்லாருமே இப்போ ரெயின்போலாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு பேசிக்கிட்டே ஹீரோ வருவார். அப்போ அவர் என்ன சொல்வாருன்னா, நீ சீக்கிரமாக அந்த வீட்டை மாத்துறது தான் நல்லதுன்னு அவனை, நீ வெளி இடத்துல பார்க்கலான வாடகைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்காக தான் இங்கே இருக்கேன், இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, ஏன் இப்போ நீங்கள் வந்து போக மாட்டேன்னு சொல்கிற, எதனால அந்த சென்டிமெண்ட்டாக அந்த இடம் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கேருந்து நான் கொஞ்சம் தூரமாக போயிட்டேன்னா நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னதான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்து ஹீரோடி பார்த்துட்டே இருப்பாரா, உன்னன்னு கிடையாது பாட்டியை, அதுக்கப்புறம் உன்னோட பாட்டியை, அந்த குட்டி பிள்ளைங்களை, உன்னோட ஃப்ரெண்டை, நீ பார்த்து அந்த இடம் எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் ஹீரோ எதுவுமே பேச மாட்டார். அவர் பாட்டுக்கு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிருவாரு. பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த 3 பசங்க வந்துருவாங்க. வந்தவொடனே பயந்தே போயிடுவாங்க. அவனுங்க சும்மா வராமல் அவங்க சீரியஸாக பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு தூக்கி ஒரு கல்லை தூக்கி அவங்க கிட்ட போடுற மாதிரி போடவும் அதை பார்த்து பயந்து நிற்கவும் ஹீரோ உடனே அந்த ஹீரோயினை கையை பிடிச்சிப்பாரு. ஏன்னா அவங்க பயந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக.
இப்போ அவங்க 3 பேர் என்ன பண்ணுவானுங்க, அப்படியே சிரிச்சுக்கிட்டே சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போவாங்க. ஏன்னா அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி பேருக்கு சொல்லிட்டு, திரும்ப நீ ஏன் இங்க வரல அப்படின்ற மாரி ஒரு மாரி கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு கிண்டல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இங்க தானே வரணும், அப்ப பார்த்துக்கலான்ற மாரி போவாங்க. ஹீரோக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்கும். இப்போ 2 பேருமே வந்துட்டு உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணணுன்ற மாரி ஒரே நேரத்துல சொல்லுவாங்களா, அப்புறம் 2 பேரும் சிரிச்சுப்பாங்க. அப்ப இங்கேருந்து எங்க சிட்டி அதாவது சென்டர் பக்கம் போனா தான் வந்து வீடு கிடைக்குமான்னு சொல்லிட்டு பேசும்போது, ஹீரோ என்ன சொல்வாரு, பெட்டர் வந்து நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். இப்போ நீ என்னோட வீட்லயே வந்து தங்கலாம். அது பெரிய வீடா தானே இருக்கு. அதாவது கிராமத்துலலாம் ஒரு அழகான வீடு. அங்கேயே நீ தங்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, அப்படி தங்குனா அவங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்க மாரி இருக்குமேன்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்களா, என்னது அப்படின்னு சொல்லி கேட்பாரு ஹீரோ. இல்ல இப்போ ஒரே இடத்துல தங்கும்போது இதா இருக்கும்ல அப்படின்ற மாரி சமாளிப்பாங்க. ஹீரோக்கு இப்போ சிரிப்பு தான் வரும். அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாளையிலேருந்து நம்ம அவங்க வீட்டுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சம்மதிச்சிருவாங்க. இப்போ என்னோட திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹீரோயின் வீட்டுக்கே வருவாங்க. ஹீரோ கொண்டு வந்து விட வருவாரா, அப்போ அந்த வீடே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருட்டா இருக்கும். நீ இப்போ இங்கே தங்கணுமா, நாளைக்கு காலையில் வந்து எடுத்துக்கலாமான்னு ஹீரோ கேட்கும்போது, இல்லை நான் திங்ஸ் எல்லாம் போய் எடுத்துட்டேன் அப்படின்னா காலையில் நான் இங்கே இன்னைக்கு ஸ்டே பண்ணிட்டு காலையில் அங்கே வந்துடுவேன்ல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவனுங்க இங்கே இருப்பானுங்க அதனால வேண்டான்னு சொல்லும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவனுங்க இருக்க போர்ஷன் பாரு இருட்டா இருக்கு, அவனுங்க இங்கே இருக்க வாய்ப்பே இல்லை, எங்கேயோ வெளியே போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே நான் வீட்டுக்குள்ளே போய் லாக் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் போயிடுவாரு. போகும்போது ஹீரோயின் இப்போ உள்ளே போவாங்களா, வீடு ஃபுல்லாக இருட்டா இருக்கும், லைட்டை போடலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா இவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஹீரோயின் வீட்டு கீ வந்து இவங்கள்ட்ட ஸ்பேர் கீ இருக்கணும், அதை வச்சுட்டு ஹீரோயின் வீட்டுக்குள்ளேயே போயிட்டு மறைஞ்சு நிற்பாங்க அந்த இருட்டுக்குள்ளேயே. உடனே வந்து ஒவ்வொருத்தரும் உள்ள இருந்து வெளியே வரும்போது பார்த்து ஹீரோயின் பயந்தே போயிடுவாங்க. அவங்க ஏற்கனவே நிறைய விஷயத்துக்கு பயந்துட்டு இருக்காங்க. இவனுங்க இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பயமுறுத்தவும் அவங்க இன்னும் கொஞ்சம் கதற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க கூட ஃப்ரெண்டா இருந்தாலும் உன்னை சொல்றோம், எங்க கூட ஃப்ரெண்டா இருக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சமா அவங்கள்ட்ட ஒரு மாதிரி வேற மாதிரி நடந்துட்டு இருப்பானுங்க. ஹீரோன் கத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப பாத்தீங்கன்னா சத்தத்தை கேட்ட உடனே பார்த்தோன்னா ஹீரோ வேக வேகமா அங்க வந்துருவா. அதுக்குள்ள இவங்க ஹீரோயினை வந்து படாத பாடு படுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு செம்மக்கும் ஒரு மொத்த கோவத்தையும் இன்னைக்கு வந்து அப்படியே எட்டி உதச்சு அவனை போட்டு அடி அடின்னு போட்டு அடிப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினை வந்து அவர் ஃப்ரெண்டை வர சொல்லி அவர் கொண்டு போய் வீட்டில் வர சொல்லிடுவாரு. ஹீரோயின் கிட்ட அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சி இருக்குல்ல, சாரிக்கா நான் உன் கூடவே இருந்திருக்கணும், தனியாக விட்டுருக்க கூடாது, அதனால தான் உனக்கு இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு பேசும். ஏன்னா அது ரொம்ப விவரமா ரொம்ப கியூட்டா இருக்கும் அந்த பொண்ணு. அந்த மாதிரி சொல்லும் ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். ஏன்னா இந்த வீட்டில் எல்லாருமே அதுகிட்ட பிரியமா இருப்பாங்க. உடனே ஃப்ரெண்டு இருக்காருல்ல, இப்போ வேக வேகமா வருவாரு. அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டோம், அவனை வந்து இது பண்ணிட்டோம் அது பண்ணிட்டோம், எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க அப்படி இப்படின்னு ரொம்ப கலாட்டா பண்ணுவார். ஏன்னா ஹீரோயின் முன்னாடி அவர் வந்து பெரிய இதாக காட்டிக்கிறாராம். அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவர் முன்னே நிற்கிறாராம். அப்போ வந்து அவன் ஹீரோ எங்கன்னு சொல்லி கேட்பாங்களா, அவன் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் முன்னாடியே வந்து ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் பேசிடுவோம். ஏன்னா ஹீரோ வந்தால் எப்படி பேச விட மாட்டான் அப்படின்ற மாதிரி இவர் நினச்சி பேசிட்டு இருப்பாரு. ஹீரோ பின்னாடியே வருவார். இப்போ தான் அவனை அடிச்சு உதச்சு அவன் நல்லா அடியன்னு போட்டு அடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிடிச்சி கொடுத்துட்டு வந்திருப்பாரு ஹீரோ. இவர் பேசிட்டே இருக்கிறத பார்த்தோன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவளுக்கு இப்போ ரொம்ப பயந்து போயிருக்கா, அவள் தூங்கணும், நீ பேசாமல் போறியா நீ அப்படின்னு கேட்கவும் பார்த்தீங்கன்னா சரி ஓகே மிச்சத்தை நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் எந்திரிச்சு போயிடுவார். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்களா. இப்போ ஹீரோ பக்கத்தில் வந்து உட்காருவார். என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. பயந்துட்டியா அப்படின்னு கேட்கவும் ஆமான்ற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுவாங்களா. உடனே ஹீரோ வந்து 2 கையை விரிச்சுப்பாரு. பயந்துட்டு அப்படின்னா வந்து தோளில் போட்டு தட்டி கொடுத்தோம் அப்படின்னா பயம் போயிடும்ல, நீ வந்து தோளில் சாஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொத்துன்னு சாஞ்சிப்பாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். சாஞ்ச உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே வந்து அது அதில் வந்துட்டு அந்த அன்பு மட்டும் தான் தெரியும். உடனே தலையை தடவி கொடுத்து எதுக்கும் பயப்படாத எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். மறுநாள் ஆகிடும். மறுநாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு ஹீரோயின் எல்லாருக்கும் வந்து பேசுவாங்க. என்ன விஷயமா பேசுவாங்கன்னா, இப்போ ஹீரோயினுக்கு வந்து அங்கே சிட்டி சென்டரில் வந்து வீடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு என்ன சொல்வார், அங்கே நல்ல நல்ல வீடாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அங்கே வந்துட்டு இங்கே மாதிரி இடத்துல இவ்வளோ க்ரைம்லாம் நடக்குது அப்படின்னா அங்கே இன்னும் அதிகமாகவே நடக்கும், எந்த நம்பிக்கையில் அவளை தலையாக தங்க வைக்கிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டே இருப்பாரா. வேற ஆமாடா இதை மறந்து போயிட்டோமே, அங்கே நிறைய நடக்க தான் செய்யும், அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லும்போது ஹீரோ வந்து இப்போ என்ன சொல்வாருன்னா, பேசாமல் ஒன்று பண்ணு நீ இங்கேயே தங்கிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஒன்று ஹீரோயின் என்ன சொல்வாங்க, நீ சொல்கிறது சரிதான், நாங்கள் தனியாக தங்குறதுக்கு நான் இங்கே உன் கூட தங்கிப்பேன், ஆனால் வந்து நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எதுக்குன்னு சொல்லி ஹீரோ கேட்பாரா. இல்லை நான் இப்போ முன்னாடி ஒரு வீட்டில் தங்கியிருக்கேன் அப்படின்னா வாடகை நான் கொடுக்குறேன்ல, அதே வாடகையை நான் இங்கே கொடுத்துட்றேன், என்னால் அவ்வளோதான் இப்போதைக்கு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வர சொல்லுவாங்க. ஏன்னா அது சின்ன வீடு, இங்கே தங்குறாலும் அதே காசை நான் கொடுத்துறேன். ஹீரோ வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்ன்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, அதுக்கு பதிலாக நீ இங்கே தங்கின அப்படின்னா வந்துட்டு என் கூட சேர்ந்து நான் உனக்கு இதெல்லாம் போடல அதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நீ அதெல்லாம் பழகிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ரண்டிஸ் ஆயிடுமே எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லணும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அவர் வந்து இவங்கள்ட்ட காசு வாங்க விருப்பப்படலை, அதை வந்து அவர் ஃப்ரெண்டு முன்னாடி சமாளிக்கணுன்றதுக்காக ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லவும் அவங்களுக்கும் புரியாது. அவங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுலேருந்து ஹீரோயினுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் எப்படி போடுறதுன்ற மாதிரி சொல்லி கொடுப்பாரா. அப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நம்மள அப்ரண்டிஸாக வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு கோவமாக வரும். உட்காந்து அந்த டிராயிங் வரைய கொடுப்பாரு. அவர் சொல்லி கொடுப்பாரு. இவங்க வரைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ அவங்களுக்கு சரியாக வரைய தெரியாது. அவனு ஹீரோ வந்து கையை பிடிச்சி வரைவார். அந்த கலர்லாம் ஹீரோயின் கன்னத்தில் வேற லைட்டாக ஒட்டிக்கும். இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ கையை பிடிச்சி வரையும் போது ஹீரோவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வார்னா, ஒரு வேலை செஞ்சோன்னா அந்த வேலையில தான் கவனம் எடுக்கணும், அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்கக்கூடாது, அதில் கவனி அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவங்களும் திரும்ப அந்த டிராயிங் மேலே கவனம் கொண்டு போய் வரைவாங்க. ஹீரோயின் பார்த்துக்கு வரையும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கன்னத்தில் வர இந்த பெயிண்ட் பட்டுருச்சு. அவனு ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க கன்னத்தை அந்த நாரியை பிடிச்சி
பிடிச்சி இப்படி திருப்புவார். முகத்தை திருப்பினோன்னு அப்படியே பார்ப்பாரா, ஹீரோன்னு பார்ப்பாங்க. அப்படியே ரொமான்டிக்காக 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே ஹீரோ கிஸ் பண்ண போறாரோன்னு ஹீரோ நினச்சிட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு விரலால அந்த பெயிண்ட்டை தொடச்சி விடலான்னு தான் பார்ப்பாரு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கதறிக்கிட்டு உள்ள ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னா அந்த 2 குட்டி பிள்ளைங்களும் அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா வேக வேகமா உள்ள ஓடி வருவாங்க. வந்த உடனே அவருக்கு ஹீரோயின் முகத்துல அந்த பெயிண்ட் இருக்கிறதே தாங்க முடியாது. அவ கண்ணத்துல இந்த பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போவார். உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இப்பதானே குழந்தைங்களாம் வந்திருக்காங்க, அவங்களை நீ தானே கூட்டு வந்த, வெளியே போயிட்டு வந்திருக்காங்க, தண்ணி தாகம் அடிக்கும், உங்களுக்கு தண்ணி வேணும்ல பிள்ளைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஆமா எனக்கு நல்ல பெரிய கிளாஸ்ல தண்ணி வேணுன்ற மாதிரி அந்த 2 பிள்ளைங்களும் சொல்லும். இந்த உடனே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பிள்ளைங்களுக்காக தண்ணி எடுக்க ஓடிடுவாரு. அந்த டைம் பார்த்து ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு லைட்டா அப்படி திரும்புற மாதிரி ஹீரோயின் கண்ணத்துல உள்ள அந்த பெயிண்ட் எடுத்து விட்டு அவர் பாட்டுக்கு திரும்பிப்பாரு. ஏன்னா வந்து வேற யாரும் டச் பண்ணிடக்கூடாதான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் நல்லாவே புரிஞ்சிடும். ஏன் தங்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே ரொம்ப ஜாலியா சந்தோஷமா இருப்பாங்க. அப்ப ஹீரோ அவரோட வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. அங்கேயே கிரேப்ஸ் செடிலாம் ஹீரோ வளர்ப்பாரு. அப்ப அந்த கிரேப்ஸ் எல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு வரும்போது ஹீரோயின் சாப்பிட்டு பார்ப்பாங்களா, அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். உடனே ஹீரோ அதை வந்து தனியா தான் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ வேலையா இருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்வாரு, தனியா சாப்பிடாத வயிற்று வலிக்கும்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு புரிஞ்சிடும். சரி அவருக்கும் கேட்கிறாரு போல இருக்கு அப்படின்னு கொடுக்க வருவாங்களா. அவர் வந்து கட் பண்ணிட்டு இருப்பாரு, செடியெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இருப்பாரா. அப்ப என்ன சொல்வாரு, அதை நான் கட் பண்ணிட்டு இருக்கேன், நீயே கோயில விட்டுரு அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதை ஊட்டி விட போவாங்க பாருங்களா. அப்படியே ரொமான்டிக்கா அவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் அந்த ஃபீல் ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோக்கு ஊட்டி விடுறாங்களா. ஹீரோ வந்து அதை கரெக்டா வாயில வாங்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். ஆனா ஹீரோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரா. ஹீரோயினுக்கு தான் ரொம்ப ஒரு மாதிரியாவே இருக்கும். அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோயின் மெய் மறந்து என்ன பண்ணுவாங்க, அவர் முழுங்குறதுக்குள்ள அடுத்தடுத்து ஊட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ வாய்க்குள்ள பார்த்தீங்கன்னா 5 6ன்னு உள்ள போயிடும். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும்போது ஹீரோனுக்கு சிரிப்பா வந்துரும். இப்போ என்ன பண்ணுவாங்க, நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ வாயை ஃபுல்லா பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் உள்ள திணிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரை துரத்த அவங்க பாட்டுக்கு ஓடி ஓடி சுத்தி ஜாலியா விளையாடிட்டே இருப்பாங்க. இருக்கும்போது இப்போ எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவாங்க. பாட்டி மட்டும் தான் வேலைக்கா வெளியே போயிருப்பாங்க. இப்போ ஹீரோ ஹீரோயின் அந்த ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடும்போது வேறுன்னு ஹீரோ என்ன பண்ணுவாரு, ஹீரோ அந்த ஃப்ரெண்டு மேல அப்படி துப்பி விடுவாரு. உடனே அந்த குட்டி பசங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், அவர் மேல திப்ப ஆரம்பிச்சிருங்க. உடனே இவருக்கு சமக்கம் வந்துடும். என்ன தைரியம் உங்களுக்குன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்களை துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அப்படியாவது ஓடுறா உடம்பு குறையட்டும்ன்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாரு. உடனே வந்தவர் பார்த்தீங்கன்னா, எனக்கு எங்க உடம்பு இருக்கு, நான் ஃபிட்டா தானே இருக்கேன், இங்க பாரு 6 பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இப்படி சட்டையை தூக்கி காட்டுவாரா. உடனே ஹீரோ கேட்பாரு, கேர்ள்ஸ் முன்னாடி இப்படி தான் நடந்துப்பியான்னு கேட்கும்போது, நான் ஹேண்ட்ஸமா இருக்கிறவங்க இப்படி தான் நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வேற அவர் சொல்லிப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோயின் கிட்ட அவர் என்ன சொல்வாருன்னா, 6 பேக்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் அந்த பக்கம் திருப்பிட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு வெக்கமா இருக்கும். அதோட வந்துட்டு இவர் என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாளைக்கு அங்கே ஒரு கடை திறந்துருக்காங்களா, அது சூப்பராக இருக்கு அந்த கடையில், நாளைக்கு நம்ம 2 பேரும் போகிறோம், இப்போ ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்வார். ஹீரோ அமைதியாக வெறியேறிட்டு உட்காந்துருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் இப்போ கடைக்கு போகணும்னு வச்சுக்கோ, எல்லாருமே நம்மளை பார்த்து இவ்வளோ ஹேண்ட்ஸமான கப்புள்ஸாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்கன்னு ஹீரோனுக்கு சிரிப்பு தான் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு. பேசிட்டு ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா ஹீரோக்கே தெரியாமல் ஹீரோன் வந்து ஹீரோ ஃபோட்டோ எடுப்பாங்க. அதை ஹீரோ பார்த்துருவார். உடனே அந்த ஃபோனை பிடிங்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி 2 பேரும் விளையாடிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போயிட்டு பழங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஹீரோன் வந்து தட்டி பார்த்து தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தட்டி தட்டி பார்த்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்களா. ஒன்று ஹீரோ வந்துட்டு இது இப்படி தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கும் வந்துருவாங்க. வந்த உடனே இப்போ ஜாலியாக ஹீரோயின் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 3 பசங்க இருக்காங்கல்ல, அவங்களையும் அந்த அம்மா இருக்காங்கல்ல அந்த ஆன்ட்டி, அவங்க இங்கே வந்திருப்பாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்கறதுக்காக வந்திருப்பாங்க. இதுக்கு இப்போ போலீஸ்லாம் பிடிச்சி கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறதுக்கு. உடனே இவங்களெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோனுக்கு திரும்ப பயமா இருக்குமா, உள்ள ஓடி போய் பயந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோட ஃப்ரெண்டுக்கு ஒன்னே வீரம் வந்துடும். அவனுங்க திரும்ப வந்துட்டானுங்களா, அதுக்கு தானே நீ பயந்துட்டு இருக்க, ஒன்றும் பயப்படாத, அவனுங்களை நான் எப்படி கவனிக்கிறேன்னு மட்டும் பாரு, பிள்ளைங்களா வாங்க அப்படின்னு அந்த 2 பிள்ளைங்களும் கையில் கிடைக்கிற ஜாமான்லாம் எடுத்துட்டு இப்போ 3 பேருமா வெளியே வருவாங்க. அங்கே பார்த்தோன்னா அந்த ஆன்ட்டி வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பாரு. என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, இவங்க பண்ணதெல்லாம் சரியே இல்லை, அந்த பொண்ணுகிட்ட இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிறாங்க, அதனால தான் அப்படி பண்ணணும்னா அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா சரியான அடியை போடும், மன்னிப்பு கேளுங்கடா அந்த பொண்ணுகிட்ட அப்படின்னு சொல்லவும் அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்போ மன்னிப்பு கேட்பாங்க. அங்கே எல்லாரும் அங்கேருந்து போயிடுவாங்க. இதுக்கப்புறம் எல்லாரும் திரும்ப எல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. ஆனால் ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அந்த 2 குழந்தைங்க மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பார். அவர் ஒரு நல்ல கேரக்டராக தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெட்டி சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பாட்டி இருக்காங்களா, அவங்க வருவாங்க. அவங்க டிவி போடலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா டிவி எடுக்கவே எடுக்காது, சிக்னலே இருக்காது. இந்த டிவிக்கு என்னதான் ஆகுமோ தெரியல, எப்போ பார்த்தாலும் சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிச்சுட்டே இருப்பாங்களா. அந்த நேரம் பார்த்து ஹீரோ வருவார். நீங்கள் போய் உட்காருங்க, நான் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு சரி பண்ணிட்டே இருப்பாரு. அந்த பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ அந்த பாட்டி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, அவள் வந்து சும்மா இங்கே தங்கியிருக்கா அப்படி இப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்லுவார். எனக்கு என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். ஆனால் எதுவும் வெளியே காட்டிக்க மாட்டார். வந்துட்டு பார்ப்பாரு, ஹீரோட பாட்டி இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து பென்ஷன் அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வந்து இப்போ அவங்களுக்கு சுத்தமாக இல்லை, வெறும் கவர் மட்டும் தான் இருக்குது. உடனே கேட்பாரு, என்னாச்சு பாட்டி, வெறும் கவர் மட்டும் தான் இருக்குது, பணம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அது வந்துன்னு சொல்லிட்டு பொய்யா சில காரணங்கள் சொல்லுவாங்க. அப்போ ஹீரோக்கு கோவமா வரும். உண்மையை சொல்லுங்க, எங்கள் அம்மா வந்து தானே இந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் எனக்கு வந்து வயசாயிட்டே போகுது, நீ என்னை நல்லா பார்த்துக்கிற, அவ்வளோ பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அவளுக்கு ஏதாவது செலவு இருக்கும்ல, அதுக்காக தான் நான் அவளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு கோவம் தான் வரும். ஏன் அம்மா வந்து கேட்ட பணத்தெல்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் உங்களுக்குன்னு சேமிச்சு வைங்க, வயசான காலத்தில் தான் பணம் அதிகமாக தேவைப்படும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். பேசிட்டே இருப்பாங்களா. சரி சரி, நான் உனக்கு எத்தனை தடவை சொல்கிறேன், நீ படித்த படிப்புக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நீ ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் நீ கேட்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி உடனே பேச
பேச்சை மாற்றுவாங்க. உடனே ஹீரோக்கு கோவம் தான் வரும். அதெல்லாம் முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கேருந்து எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த பையன் ஏன் இவ்வளோ பிடிவாதமாக இருக்கான், எப்போ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி பாட்டி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இப்போ மனசே சரி இருக்காது. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்றது கொஞ்சம் மர்மமாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் தான் அதே தெரிய வரும். இப்போ ஹீரோ வெளியே வந்து நிற்பாரா, சோகமாக இருக்கும் அவருக்கு. ஹீரோயினுக்கு கால் பண்ணுவார். தூங்கிட்டேன்னு கேட்கும்போது இல்லை படுத்திருக்கேன், தூக்கமே வரலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, அப்போ நான் பாட்டு பாடுறேன், நான் பாட்டு பண்ண நீ நல்லா தூங்குவல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாட்டு பாட ஆரம்பிப்பாரு. ஹீரோயின் அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அப்படியே தூங்கிடுவாங்க. நாள் ஆகிடும். மறுநாள் ஆனோன்னு ஹீரோயின் வந்து அவங்க வேலையை பார்ப்பாங்க. அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து ஒரு லேடி வருவாங்க. அந்த லேடி வரும்போது ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க, யார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இங்கே தங்கியிருக்கேன், இங்கே கொஞ்சம் வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. எதுக்காக அவனெல்லாம் இங்கே தங்க விடுறாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து அந்த லேடி வந்து கோவமா உள்ள வருவாங்களா, இவங்க யாருன்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். உன்னை ஹீரோ வாசலே நிற்பாரு. அந்த லேடி வந்தவங்க வந்து வாசலே நிற்பாங்க. அவங்க உள்ள போறேன்னு சொல்றதுக்கு ஹீரோ வந்து அலோவ் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, இந்த ஸ்டோர் நாங்கள் வீடும் கடையும் சேர்ந்த மாதிரி எடுத்ததுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே நாங்கள் வாடகை ரெண்ட்டு மொத்தமாக என்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பே பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சம்மந்தமே கிடையாது, இங்கே நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். ஹீரோ வந்துட்டு அவங்க உள்ளே பார்ப்பாங்களா, ஹீரோ வந்துட்டு கதவு எடுத்து பூட்டிடுவார். அவங்க ஒன்று கேட்பாங்க, ஏன் என்னை உள்ளே போவேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ சொல்வார், உங்களை உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. பார்த்தா ஹீரோக்கு செம்ம கோவம் தான் வரும். அதை வார்த்தைக்கு மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர்த்து நீங்கள் என்னோட அம்மா கிடையாது. லாஸ்ட் டைம் என்ன பண்ணீங்க, லாஸ்ட் மந்த் வந்து பாட்டிக்கு வந்த பென்ஷனையும் வாங்கிட்டு போயிட்டீங்க. எனக்கு அம்மாவாக இருந்து இது வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணது கிடையாது. ஏன்னா ஹீரோட அம்மா வந்து வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க அவரோட போய் செட்டில் ஆயிருப்பாங்க. ஆனால் ஹீரோட பாட்டிக்கு பென்ஷன் வருதுல்ல, அந்த பென்ஷனை மட்டும் மாதம் மாதம் வாங்குறதுக்காக வந்து ஹீரோ இல்லாத நேரமாக பார்த்து அவங்க பிரெயின் வாஷ் பண்ணி தான் அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு மேலே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கோவமாக பேசுவார். பற்றியும் கவலைப்படுறதில்ல, பாட்டியை பற்றி கவலைப்படுறதில்ல, பணத்துக்கு மட்டும் கரெக்டாக வந்துடுறீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணவருக்கு கொண்டு போய் இதை கொடுத்துட்டு 2 பேரும் மட்டும் இதாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு ஹீரோ பேசுவாரா. அப்போ உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னை வளர்க்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், அதுக்கெல்லாம் எவ்வளோ கடன் இருக்குது தெரியுமா, அதெல்லாம் அடைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த கடனை வந்து நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்னும் போது, அப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லும்போது, நீங்கள் இருந்தாலும் செத்தாலும் எனக்கு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ஹீரோக்கு கோவமாக இருக்கும். ஏன்னா இவங்க நடந்துக்கிறதுனால உடனே இந்த மாதிரி பேசிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ அந்த லேடி இருக்காங்களா ஹீரோட அம்மா, அவங்களுக்கு கோவம் வந்து ஹீரோ ஓங்கி ஒரு அரைஞ்சிருவாங்க. இதை உள்ளே இருந்துட்டு, ஏன்னா இப்போ ஹீரோ நாங்கள் நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோ என்ன சொல்வார், ஒரு பவுலில் கையில் வச்சிருந்த பவுலை கொடுத்து இதை எடுத்துட்டு உள்ளே போன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன சொல்லியிருப்பாரு. அவங்க உள்ளே வந்திருப்பாங்களா, இதெல்லாம் வெளியே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ தான் அவங்களுக்கே தெரியும் இவங்க வந்து ஹீரோவோட அம்மா. அதனால தான் அம்மாவை பற்றி கேட்கும் போதெல்லாம் அவர் எதுவுமே சொன்னதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஹீரோயினுக்கு புரியும். ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்து, சின்ன வயசுலேருந்தே எனக்கு நீங்கள் வந்து ஒரு பாசமோ பிரியமோ ஒரு லவ்வோ என்கிட்ட காட்டினதே கிடையாது. சின்ன வயசுலேருந்து தனியாக தான் நான் இருந்திருக்கேன். உங்களோட சந்தோஷத்தை தான் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து போயிட்டீங்க. எங்கள் பாட்டி தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிறது அந்த பென்ஷன் மட்டும் தான், அதுவும் இந்த கடையை மட்டும் தான். இதையும் வந்து மாற்றிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிருவாரு. இப்போ ஹீரோட அம்மாக்கே ஒரு மாதிரி இருக்கும். அவங்களும் வந்துட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டார். இதுக்கப்புறம் நான் உங்களை பார்க்கவே விருப்பப்படலை, இங்கே வராதிங்க அப்படின்ற மாதிரி திட்டி சொல்லிடுவாரா. அவங்களும் அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ ஹீரோ வந்து உள்ளே வரும்போது ஹீரோனுக்கு நல்லா புரியும் அவர் என்ன மனநிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாமா அப்படின்னு சாப்பிட்றியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குமா. அதனால் அவர் அங்கேருந்து அப்படியே ரூம்குள்ளே போயிடுவார். எதுவுமே பேச மாட்டார். ஏன்னா அவர் அழுதுட்டு இருப்பார். ஹீரோயின் பாத்திரக்கூடாது அப்படின்றதுக்காக உள்ளே போயிடுவார். ஹீரோனுக்கு இது நல்லாவே புரியும். அவங்களும் ரொம்ப கவலைப்படுவாங்க ஹீரோவை நினச்சி. ஹீரோ அப்படியே வெளியே போயிடுவாரா. ஹீரோயினும் அவர் பின்னாடியே வருவாங்க. அவருக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. இங்கே தோட்டத்தில் நிறைய பட்டாம்பூச்சிங்க இருக்கும். அவங்களுக்கு பட்டாம்பூச்சினா ரொம்பவே பிடிக்கும். அந்த பட்டாம்பூச்சிங்களை பார்த்துட்டு 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் கஷ்டம் இல்லாமல் கிடையவே கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட மனசில் வந்து நிறைய விஷயங்களை வந்து சீக்கிரட்டாக மறைச்சு வச்சு தான் இருப்பாங்க. அது நானாக இருக்கட்டும் நீயா இருக்கட்டும், நம்மளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு நிம்மதி இருக்காது. நம்ம தான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரணும்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஆறுதல் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்படியே பேசி முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகி வரதுக்குள்ளே இருட்டே போயிடும். வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்குல்ல, அந்த பேச முடியாத பொண்ணு, அது வந்து வாசலில் உட்காந்துருக்கும். ஏன்னா வீடு பூட்டி இருக்கனால வாசலில் உள்ளே இருக்க பயமாக இருந்துட்டு வெளியவே உட்காந்துருக்கும். இவங்க 2 பேருக்கு பார்க்கவே கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் பார்க்க தான் ஆள் இல்லை, இந்த பிள்ளை இருக்குது. இங்கேயும் வீட்டில் யாரும் இல்லையா, இந்த பிள்ளைங்க தனியாக விட்டுட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். உடனே உள்ளே வந்தவங்க அந்த 2 பிள்ளைங்களையும் பார்த்துட்டு அதுங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து அவங்கள தூங்க வச்சிருவாங்க. என்ன பண்ணுவார், சரி நீங்கள் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பக்கத்தில் ஒரு போர்ஷன் இருக்கும், அங்கே போய் ஹீரோ தூங்க போயிடுவார். ஹீரோன் இப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பாப்பாவை தூங்க வச்சுட்டு அவங்க கொல்லை பக்கமாக அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த வீடு இருக்குல்ல, அந்த கொல்லை பக்கமாக வந்துடுவாங்க. வந்துடும் போது ஏன்னா அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஸ்டெப் அதாவது அவங்களை எடுத்து வளர்க்குறாங்களா அந்த அம்மா கால் பண்ணுவாங்க. அவங்க இவங்க மேலே நல்ல பிரியமாக தான் இருப்பாங்க. என்னம்மா எப்படி இருக்க என்ன எதுன்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ இப்போ எங்கே தங்கியிருக்க, இப்போ ஆண்டி வீட்டில் நீ இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இங்கே ஒரு பையன் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கான், அவன் வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையனை உனக்கு பிடிச்சிருக்கா, அவன் எப்படிப்பட்டவன் கேட்கும்போது, இது வரைக்கும் யாருமே என்கிட்ட அந்த அளவுக்கு நடந்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு என்கிட்ட ரொம்ப தன்மையாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ
ஹீரோ கூட இருந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அவங்க மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நீ சொல்கிறதெல்லாம் பார்த்தா அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போலயே, அவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அடுத்தது என்ன அப்படின்றது இது வரைக்கும் நான் யோசிக்கல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து ஹீரோவை பற்றி யோசிச்சு எல்லாமே பேசுவாங்க. இது பேசிட்டு இப்போ அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா வந்து சரி கால் வைக்கிறம்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க. டப்புன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து பின்னாடி பக்கமாக தானே கொல்லை பக்கமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கொல்லை பக்க கதவு வந்து பூட்டிக்கும். பூட்டுறவொன்னு என்னடா இது இப்போ பூட்டிடுச்சு, வெளியே வந்து அவ்வளோ குளிராக இருக்குது. அப்படியே ஹீரோயினுக்கு குளிர ஆரம்பிச்சிடும். திரும்ப அந்த பயத்தில் பதட்டம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ கதவுலாம் பூட்டிட்டா ஒரு மாதிரி பயமாக இருக்கும்ல. உடனே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஹீரோவுக்கு கால் பண்ணுவாங்களா. கால் பண்ணோன்னே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ தூங்கிட்டேன்னு கேட்பாங்க. இல்லை இப்போ தான் தூங்க போகிறேன், படுத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன விஷயம்னு சொல்லும்போது, இல்லை நான் பின்னாடி பக்கமாக வந்தேன், அது வந்து லாக் ஆயிடுச்சு, டோர் லாக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுவார். ஏன்னா இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த பக்கத்து வீடு இருக்குல்ல, அந்த பொண்ணை வந்துட்டு அங்கே விட்டுட்டு அங்கேயே படுத்திருப்பார். அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா வர வரைக்கும் கொஞ்சம் துணைக்க இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் இப்படி சொல்லுவோம், அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே பயந்து போனவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன பண்ணுறது தெரியல, இவ வேற இப்படி சொல்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் பயப்படாத நான் வந்துடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமாக ஒன்று ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வேகமாக சைக்கிள் எடுத்துட்டு அங்கேருந்து வர ஆரம்பிச்சிருவாரு. வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அலற மாதிரி இருப்பாங்களா, அலறியான்னு கேட்பாரு. ஆமானுவாங்க. அழாத நீ அழவே கூடாது, நான் வந்துட்டே இருக்கேன் அப்படின்ட்டு வேகமாக சைக்கிள் ஓட்டிட்டு வருவார். இதை கரெக்டாக அவர் வீட்டை திறந்து வீட்டோட சாவி இருக்குல்ல அந்த முன்பக்க சாவியை திறந்து உள்பக்கமாக வந்துருவாரு. அவங்க வந்து ஹீரோயின் வந்து பின்பக்க இதில் நின்றுட்டு இருக்காங்க. நல்லா தெரியும் அந்த கண்ணாடி டோர் இருக்குமா, அவங்க பயந்து போய் நின்றுட்டே இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணுவார், வந்ததே அவங்களுக்கு தெரியாத மாதிரி அவங்கள ரகசியமாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருப்பார். அவங்க ஹீரோயின் டக்குன்னு பார்த்துருவாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க கதவு திறன்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ வெளியே வந்துருவாரா. வந்த உடனே இப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணி ஏன்னா பயந்து போன மாதிரி ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்காதன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ என் பிரதர் கூப்பிடு, அப்படி கூப்பிடு, இப்படி கூப்பிடுன்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணிட்டே இருப்பார். 2 பேரும் இப்படி விளையாடிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்து திரும்பவும் அந்த டோர் வந்து லாக்காக போயிடும். ஒச்சுச்சோ இப்போ 2 பேருமே வெளியே மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ நினச்சிட்டே இருப்பாங்க. வேற வழியே இல்லை. அவரோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல, அவருக்கு இப்போ கால் பண்ணுவாங்க வந்து திறந்து விடுறதுக்கு. அவர் பார்த்தீங்கன்னா தூங்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் 2 பேர் நிற்பாங்க. என்னடா பண்ணுறீங்க 2 பேரும் இங்கே என்ன வந்து பேச வந்தோம் மாட்டிக்கிட்டோம்னு சொல்லவும் அவர் பேசிட்டே இருப்பார். சரி நாங்கள் உள்ளே ஓடுறோம்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே ஓடி போயிடுவாங்க. 2 பேரும் வந்துட்டு உள்ளே ஓடி வந்தவும் இவங்களுக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்கும். இவங்களை இது மாதிரிலாம் பண்ணுறது ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப கோவம் வந்துட்டே இருக்கும். மறுநாள் வெளியே போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த 3 பசங்களும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த குட்டி பையனால தான் இப்போ பிரச்சனையே வரும். ஹீரோயின் வந்துட்டு சண்டை போட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்தி வைக்கும் போது இப்போ அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கு போய் தான் ரொம்ப இது பண்ணுறீங்க, இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கலாட்டா பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கலாட்டாவெல்லாம் இவங்க 2 பேரும் சேர்ந்து சமாளித்து முடிச்சிருவாங்க. இப்போ ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க இங்கே வந்துருவாங்க. இவங்களுக்கு அவங்கள வர வேணான்னு சொல்ல ஹீரோயின் மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க. வர வேணான்னு சொல்ல முடியாது, உள்ள அலோவ் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்களா, அவங்க பாட்டுக்கு உள்ளே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு கிச்சனுக்கு போய் சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. உடனே அவர் அன்னைக்கு கேட்டிருப்பார்ல, எனக்கு ஒரு வேளை வாய்க்கு சமைச்சாது கொடுத்துருக்கீங்களா எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பார்ல. அதனால அவங்க மனசு உறுத்தி இன்னைக்கு சமைக்க வந்திருக்காங்க. அவங்க பாட்டுக்கு சமைச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பேசிட்டே இருப்பாங்க. வேலை மட்டும் கிடையாது, ஹீரோட துணிமணியெல்லாம் எல்லாத்தையும் துவைச்சு போட்டு வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. ஏதோ அவங்களுக்கு மனசு உறுத்தி அவங்க செஞ்சிருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து வெளியே போயிட்டு வருவாரா, எல்லா ட்ரெஸ்ஸும் துவைச்சிருக்கும், வீடெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீயே பண்ணியா, இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. உடனே ஹீரோயின் தயங்கிக்கிட்டே சொல்லுவாங்க, இதெல்லாம் நான் பண்ணலை உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்றைக்குமே இல்லாமல் இப்படியா அப்படின்ற மாதிரி மனசில் ஏதோ யோசிச்சுட்டே இருப்பார். ஆனால் எதுவுமே சொல்லிக்க மாட்டார். மறுநாள் ஆகிடும். இப்போ ஹீரோயின் எல்லாம் உட்காந்து எல்லாம் ஹாலில் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. திரும்பவும் அவங்க அம்மா மறுநாள் வருவாங்க. வரும்போது டக்குன்னு ஹீரோ என்ன சொல்வார்னா, குழந்தைங்களை கூட்டிட்டு ஹீரோயின் வந்து உள்ளே போ அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு உள்ளே போயிடுவாங்க. இப்போ ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு இப்போ அம்மா 3 பேர் உட்காந்து பேசுவாங்க. என்ன வேணும், எதுக்காக இங்கே அடிக்கடி வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் ஏன் வரேன்னு கேட்குறேன், நீ என்னோட பையன், நான் உன்னோட அம்மா, உன்னை பார்க்கறதுக்கு நான் வரக்கூடாதா, என்னை விட யார் உன் மேலே அக்கறையா இருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஹீரோவுக்கு வந்து கோவம் தான் வரும். இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிப்பாரு. அங்கே விட்டுட்டு ஹீரோயின் இப்போ வெளியே வருவாங்களா. வந்தோன்னு பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப திமிராவே பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவ யார், இவ எதுக்கு இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோ ஒன்றும் சொல்ல மாட்டார். என்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போது, நீ ஃப்ரெண்டுன்னு சொல்ல நான் நம்பணுமா, நீங்கள் 2 பேர் ரிலேஷனில் தானே இருக்க போகிறீங்க, அப்போ என்ன மட்டும் நான் தப்பு பண்ண மாதிரி நீ சொல்கிற, அந்தந்த வயசில் தான் அந்தந்த அனுபவம் தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கும். இதே இடத்துல இதே மாதிரி இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமாக நீங்கள் காலி பண்ணணும். இப்போ அவங்க திமிரா பேசுவாங்க, இதுவும் எனக்கு சம்மந்தப்பட்ட இடம் தான், இந்த இடத்த நான் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போவாங்களா. ஒன்று ஹீரோக்கு ஏன்னா அப்படியாவது வந்து அவர் கூட சேரணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ரெண்டாவது அவங்க திமிரு இன்னும் குறையில அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஹீரோக்கு அது சுத்தமாக புரியாது. இவங்க இதே மாதிரி போக்கில் போகணும் அப்படின்னா பாட்டியோட பென்ஷன் பணம், இந்த வீடு, இந்த கடை எல்லாத்தையும் அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கு நம்ம வந்து இந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால இந்த மீனெல்லாம் வளர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் புதுசாக ஏதாவது நம்ம ஆரம்பிச்சு நம்ம செஞ்சால் தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவும் இப்போ அவருக்கு ஹீரோ கிட்ட பணம் இருக்காது. ஏன்னா அவருக்கு அன்னைக்கு வரது செலவு கரெக்டாக போயிட்டு இருக்குல்ல. அதை ஹீரோ யோசிச்சிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் ஹீரோயினும் யோசிப்பாங்க, எப்படியாவது ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுனே தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு அவங்க வாடகை வேற வேணான்னு சொல்லிட்டால, அந்த வாடகையெல்லாம் சேர்த்து ஒரு அமௌண்ட்டாக வச்சிருப்பாங்க. மறுநாள் ஹீரோவை பார்த்து, எனக்கு இந்த அமௌண்ட் வந்து சேர்த்துருக்கு, இது சும்மா தான் இருக்குது, இது நீ வச்சுக்கிட்ட அப்படின்னா நீ பண்ணுற அந்த பிஸ்னஸுக்கு இது உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னோன்னே ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, அப்படி எனக்கு வேண்டியதே கிடையாது, நான் உனக்கு ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட பணம் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொடுக்குற காசை வந்து வாங்க மாட்டார். பணத்தை வந்து அவர் வாங்கலையே, அவர் வந்து சோகமாகவே இருக்கார். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். டக்குன்னு இவங்க என்ன பேச ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அவங்க அம்மாவை பற்றி நினச்சி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டுட்டே இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, இப்போ உள்ள நிறைய அம்மாங்க வந்து இது மாதிரி தான் தப்பு பண்ணுறாங்க, அவங்க பிள்ளைங்களை பற்றி அவங்க யோசிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போவே ஹீரோயினுக்குலாம் கை
கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிரும். அந்த பேச்சு எடுத்தாலே அவங்க அப்படி தானே இருப்பாங்க. ஹீரோ அதை பார்ப்பாரு. பார்த்தோன்னே என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அங்கே நிற்கவே அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓட ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளோ பிடிச்சி பிடிச்சி நிப்பாட்டுவார். ஹீரோயின் சுத்தமாக ஓடுறதுலே இருப்பாங்க. அப்போ தான் ஹீரோ யோசிச்சு பார்ப்பாரு. ஏன்னா அவங்க வீட்டில் வந்து திங்ஸ் எல்லாம் எடுக்கும்போது அவங்க வந்து ஒரு டேப்லெட் சாப்பிட்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும். இது என்ன டேப்லெட்னு கேட்கும்போது டிப்ரெஷனுக்காக அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியவும் ஹீரோக்கு இப்போ நல்லா புரியும். ஹீரோயினும் எதுக்காக பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவங்க வீட்டுக்கு வேக வேகமாக ஓடி வரும்போது ஹீரோ பிடிச்சிருவார். பிடிச்சிட்டு அவர் கையை பிடிச்சிருவாங்க. அவங்க பதட்டமாக இருக்கு, அதனால கையை பிடிச்சிருவாரு. உன்னை ஹீரோயின் இப்போ என்ன கேட்பாங்க, நான் வந்து நான் உனக்கு தொந்தரவாக இருக்கானான்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். ஏன்னா உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. உன்னை ஹீரோ என்ன சொல்லி தெரியாமல் நிற்பாரா. உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, நான் சொல்கிறேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு தயக்கமாக இருக்கும். ஆனால் அப்புறம் அவர் என்ன சொல்வார்னா, ஆமாம் எனக்கும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்புறம் ஏன் என்கிட்ட தயங்குற, அப்படி நம்ம கப்பிள்ஸாக இருக்கும், நம்மளுக்கு பிடிச்சிருக்கும் போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது, இது ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோ ரொம்ப தயக்கத்திலே நிற்பாரா. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, திரும்பவும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அப்போ எதுவுமே தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கணத்தில் கிஸ் பண்ணிடுவாங்க. ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே ரெண்டு பேரும் நின்றுட்டே இருக்கும்போது ஃப்ரெண்டு வந்து பார்த்துருவாரு. இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு மனசே இடி விழுந்த மாதிரி இருக்கும். இன்னும் ஹீரோயின் வெக்கப்பட்டு வேகமாக உள்ளே ஓடிடுவாங்க. இப்போ அவர் ஃப்ரெண்டு இருக்காருல கேட்பாரு, என்னடா நடந்துச்சு இப்போ என்னன்னு சொல்லிட்டு அந்த புள்ள மனசை மாற்றினேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ஒன்றும் இல்லை, அவள் ஏதோ ஒரு டவுட் கேட்டேன், அதை தாண்டா நான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அட பாவி பச்சையாக போய் சொல்லாதடா, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அவளை நான் கரெக்ட் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தேன்டா, அவளை நீ கரெக்ட் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். ஹீரோக்கு சிரிப்பு தான் வரும். சமாதானப்படுத்திடுவார். அவரும் சமாதானம் ஆகிடுவார். இப்போ எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க. இப்போ ஹீரோ வந்து புதுசாக ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்காக ஹீரோன் வந்துட்டு அவங்களால முடிஞ்ச பணத்தை கொடுப்பாங்க. இப்போ பாட்டி பார்த்தீங்கன்னா அவங்க சேமிப்பு கொஞ்சம் கொடுப்பாங்க. அது மட்டும் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்வாருன்னா, நானும் வேலைக்கு போய் சேமிச்சு வச்சதில் என்னோட பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. இப்போ அவருக்கு தேவையான பணம் இவங்க 3 பேர் மூலியமாக கிடச்சிரும். அப்போ அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு டானி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பெருமையாக அவருக்கு வேற இருக்கும். உடனே இப்போ எல்லாரும் சேர்ந்து இப்போ அந்த பிஸ்னஸ் பண்ண நினைப்பாங்க. இப்போ இந்த மீன்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களா, அதனால் பக்கத்திலே கடற்கரை இருக்கும், அதை போயிட்டு மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோன்னு பேசிகிட்டே இருக்கும்போது திரும்பவும் ஹீரோன் வந்து ஹீரோ கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா. ஹீரோக்கு சிரிப்பாக இருக்கும். உடனே ஹீரோ அசந்த நேரத்தில் ஹீரோயின் தான் போய் கிஸ் பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வெக்கமாக கிஸ் பண்ணதுக்கப்புறம் வெக்கம் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துருவாங்க. அது பாட்டுக்கு மண்ணில் விளையாடிட்டு இருக்கிற புள்ளையை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எனர்ஜியாக இருக்கும். உடனே அவர் வேலையெல்லாம் கரெக்டாக பார்க்க நினைப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்ஸ்லாம் நடந்துகிட்டே இருக்கும். அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும். சரி நல்லா இருக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இருப்பார். வந்து இப்போ நிம்மதியாக ஸ்டார்ட் பண்ணி நிம்மதியாக போயிட்டே இருக்க டைமில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு பதறிட்டு ஓடி வருவார். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க அம்மா வந்துட்டு வேறு யாரு கூடயோ லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க அம்மா வந்துட்டு இப்போ அந்த கூட இருந்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாருன்னு தெரிய வந்தோன்னே ஹீரோக்கு கோவம் வரும். ஒன்று வேகமாக போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா வந்துட்டு, அதாவது அந்த பிள்ளைங்களோட அம்மா அவங்களுக்கு வந்து அந்த டார்ச்சர் இருக்குன்னு ஹீரோ வந்துட்டு காப்பாற்றுறதுக்காக போவாரா. அங்கே வந்து அவரை வந்து அடித்து போட்டு அவங்க அம்மாவை வந்து காப்பாற்றி, அந்த குழந்தைங்களோட அம்மா இருக்காங்களா அவங்கள பக்கத்து ஊரில் வேலை பார்த்தாங்களா அவங்கள காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பாரு. இப்போ வந்து அவருக்கு வந்து இவர் அடிச்சு போட்டோன்னே இதுக்கப்புறம் நம்ம வெளியே இருக்க மாட்டோம், எப்படி பார்த்தாலும் இது கேஸாக போய்டும், நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் நம்மளை கூட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணுவார். ஹீரோயின் பின்னாடி ஓடி வருவாங்களா, அந்த பிரச்சனையை பார்த்தோன்னா அவங்களும் ரொம்ப பயந்து போயிருப்பாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, இதுக்கு மேலே நீங்கள் வர வேண்டாம், நீ போயிடு, நான் வந்துட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டேன், கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன், அவசரப்பட்டுட்டேன், உங்க கூட சந்தோஷமாக வாழணும்னு நினச்சேன், ஆனால் இப்போ வேறு மாதிரி கேஸ் எல்லாம் போயிட்டு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து தப்பு பண்ணலை, நீ சரியாக தான் பண்ணியிருக்க, உன் மேலே எந்த கேஸும் எதுவும் வராது, நீ பண்ணது தான் சரி, நீ இப்போ பண்ணலைன்னா அங்கே வேறு மாதிரி ஏதாவது நடந்திருக்கும், நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை நம்புகிறேன், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லவும் அவருக்கு ரொம்ப மனசு நிம்மதியாக இருக்கும். உடனே அவர் நினச்ச மாதிரி இந்த மாதிரி பெருசாலாம் எதுவும் ஆகியிருக்காது. அவங்க 2 பேரோட லவ் யாருமே என்கிட்ட நடந்துக்கிட்டது கிடையாது, நீ உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து கிடைக்கவே கிடைக்காது, நீ உன்னை அப்படி நினைக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப தேத்துவாங்க. ஹீரோக்கு மனசுல உள்ள பாரமே குறைஞ்சமா இருக்கும். அவர் அழ ஆரம்பிச்சிருவாரு. அவரை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு வந்துருவாங்க. இப்போ நடந்த சண்டையில் ஹீரோக்கு அங்கங்கே காயம் பட்டிருக்கும். உன்னை ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கெல்லாம் மருந்து போட்டுட்டு இருப்பாங்களா. இப்போ ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கு. உன்னை அவர் என்ன பண்ணுவார், ஹீரோனுக்கு கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரா. உன்னை ஹீரோன் என்ன பண்ணுவாங்க, உனக்கு கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வரேன் குடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போவாங்க. உன்னை ஹீரோ அவங்கள மடக்கி போட்டு பிடிச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவங்கள கிஸ் பண்ண போகும்போது அவங்க வந்து வெக்கப்படுவாங்களா. ஓ வெக்கப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு பெட்ஷீட் எடுத்து போத்திப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதோட அவங்க அப்படியே இருந்துருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா இப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த கேஸ் எல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு அந்த என் ஃப்ரெண்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காருல அவர் தான் போய் இவன் மேலே தப்பு எல்லாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வருவாரா. வந்தோன்னே ஆண் கத்துவார். ஏன்னா இவங்க 2 பேரும் ஹாலில் சோஃபாவில் தான் இருப்பாங்க, பெட்ஷீட்குள்ளே இருப்பாங்க. அதை பார்த்தோன்னா அவரால் தாங்கிக்கவே முடியாது. கத்துனோன்னு அப்படியே அலறி இவங்களை எந்திரிக்கும் போது டக்குன்னு அப்படியே புலம்பிகிட்டே அவர் பாட்டுக்கு போயிடுவார். உடனே இவங்க 2 பேரும் எந்திரிச்சு வந்துட்டு சிரின்னு சிரிப்பாங்க. அவரால் தாங்கிக்கவே முடியல. நம்ம அவனுக்கும் சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்க்கணும், அது வரைக்கும் அவன் இப்படி தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவரை நினச்சி 2 பேரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பாங்க. பிஸ்னஸ் இருக்குல்ல அதை பார்ப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க பிஸ்னஸும் நல்லபடியாக போயிட்டே இருக்கும். இவங்க லவ்வும் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸில் இப்போ நல்ல ப்ராஃபிட் வரும். உடனே ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு செயின் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாரா. இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியலன்ற மாதிரி ஹீரோ சொல்வார். அப்போ நீயே போட்டு விடு அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அதை போட்டு விட்டுருவாரு.
இதெல்லாம் பக்கத்து வீட்ல அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்டு தானே காப்பாத்துனாங்க. இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த ஊர விட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதனால அவங்க குழந்தைங்கள கூப்பிட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. அப்ப வந்து ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு சொல்வாரு, "எங்களுக்கு வந்து இது பிடிக்கவே இல்ல. நீங்க வந்துட்டு அவங்க பொண்ண வந்து நீங்க சரியா பார்த்துக்கல. அந்த மாரி அவன் வந்து உங்கள்ட்டயும் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னா, அந்த பொண்ணுட்ட எப்படி நடந்துப்பான்? அவ குழந்தை அவ பாதிக்கப்பட்டுற கூடாதுன்னு" சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு தான் ரொம்ப ஏன்னா அவரு தானே ரொம்ப அதிகமா பார்த்துக்கிறாரு. உடனே எல்லாருமே எல்லாம் பேசும்போது, இப்ப ஹீரோனால இந்த ஏன்னா அவங்களும் அதெல்லாம் பாதிக்கப்பட்டதுனால அவங்களால பேச முடியாது. அமைதியா உட்காந்துட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்வாங்கன்னா, அந்த குழந்தைய கூப்பிடுவாங்களா, அது வந்து அவங்க அம்மா கிட்ட வரவே வராது. நான் உன் அம்மா அப்படின்னு சொல்லும்போது வரவே வராதா, சரி ஓகே அவள சமாதானப்படுத்தி வைங்க. நான் அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன்ற மாரி அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோனுக்கு அவங்க அம்மா ஞாபகம் வரும். தன்னை இந்த மாரி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, நானும் அப்படிதான் பாதிக்கப்பட்டேன். அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போதே அவங்க அம்மாட்ட இருந்து கரெக்ட்டா கால் வந்துரும். அவங்களும் இப்ப பட்டுருப்பாங்க. ஹீரோன விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ண போனாங்கல்ல, அதுல கல்யாணம் பண்ணி அவங்க வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி அதெல்லாம் உணர்ந்திருப்பாங்க இப்ப. கிராஸ் பண்ணும்போது தானே நம்ம பண்ற தப்பே நம்மளால ரியலைஸ் பண்ண முடியுது. ஏன்னா அந்த டைம்ல வந்து நம்மளால வந்துட்டு வேற ஆப்ஷன் இருக்காது. அப்ப சரண்டர் தான். அந்த டைம்ல தான் நம்ம ரியலைஸ் பண்ண முடியும். ரியலைஸ் பண்ற டைம்ல வேற ஆப்ஷன் இருந்தா அந்த ஆப்ஷனுக்கு போறோம். ஆப்ஷனே இல்லாம இருக்க டைம்ல வந்துட்டு அப்ப சரண்டர் ஆகுற மாரி தானே. அந்த மாதிரி தானே அந்த ஏஜ்க்கு அப்புறம் இருக்கும். அப்ப ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு அப்படிதான் இருப்பாங்க. நான் உனக்கு ஒரு நல்ல அம்மாவா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புலாம் கேட்பாங்க ஹீரோயின் கிட்ட. ஹீரோயினுக்கு இப்ப ஒரு மாதிரி அழுகையா இருக்கும். எதுவுமே சொல்றதுன்னே என்ன சொல்றதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அப்ப வந்து அவங்க சொல்லுவாங்க, "எனக்கு இப்ப ரொம்ப உடம்பு முடியலம்மா. உன்னை பார்க்கணும்னு தோணுது. ஒரு தடவ வந்து பார்த்துட்டு போ" அப்படின்ற மாரிலாம் பேசும். ஹீரோயினுக்கு அழுகையா இருக்கும். உடனே ஃபோன கட் பண்ணிடுவாங்க. திரும்பவும் அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வருவாங்க. வந்துட்டு என் புள்ளைய கூட்டிட்டு போணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோக்கே அழுகையா வரும். அந்த பொண்ணு இங்கேயே வளர்ந்துட்டாளா, இப்ப வேற இடத்துக்கு போறது அவருக்கே கஷ்டமா இருக்கும். சரி நான் அம்மா கூட போன்னு சொல்லும்போது அந்த பொண்ணு அசையவே அசையாது. அவங்க அம்மா எவ்வளவோ கூப்பிட்டு பார்ப்பாங்க. அது வரவே வராது. அது போய் ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் வீட்ல. "என்னடி நான் அம்மா கூப்பிடுறேன் நீ வரமாட்ற" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமா இருக்கும். உடனே அவங்க திரும்பவும் ஹீரோயின் சொன்னாங்க, "சமாதானப்படுத்தி வைக்கிறோம். நீங்க போங்கன்னு" சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிருவாங்க. இப்ப கொஞ்ச நேரத்திலே அவங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணும், அந்த 2 குட்டி பொண்ணுங்களும் தனியா பேச ஆரம்பிச்சுருங்க. அதோட பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துருங்க. இப்ப ஹீரோயின் வீட்ல வந்து பார்க்கும்போது 2 பிள்ளைங்களுமே வீட்ல இருக்காது. "என்ன ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்ப அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவன் என்ன சொல்வான், அவங்க 2 பேரும் அங்க ஒரு பேக்க தூக்கிட்டு அந்த பக்கமா போனாங்க அப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் அவங்கள தேடி வருவாங்களா, அங்க வரும்போது பார்த்தோம்னா, இந்த குட்டி பொண்ணு பேச முடியாது. அந்த பொண்ணுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா, காது கேட்கறதுக்குலாம் ஒரு மிஷின்லாம் ஹீரோ வாங்கி குடுத்துருப்பாரு. அதெல்லாம் ஓரளவுக்கு அது காதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சுரும். அது வந்துட்டு இப்போ உங்க அம்மா எப்படினாலும் உன்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க இருக்காத, நம்ம வேற இடத்துக்கு போயிடலாம். நான் வீட்லேருந்து எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறேன் அப்படின்ற மாரி, அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த நல்லா பேசுமே அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்காக அவ்வளோ ஸ்நாக்ஸ பேக்ல இருந்து எடுத்து அது 2 சின்ன பிள்ளைங்க தானே, கொண்டு வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த பேக்ல நிறச்சிட்டு இருக்கும். 2 பேரும் பேசி நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்குங்க. ஏன்னா நீயும் தனியா இருக்க மாட்டா, நானும் உன் கூட வரேன்ற மாரி பேசி ஹீரோயின் இத பார்த்துருவாங்க. என்ன பண்றீங்க 2 பேரும்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூரத்துல இருந்து கேட்பாங்களா, ஹீரோயின பார்த்தோன்னே 2 ஓட ஆரம்பிச்சுரும். பண்ணுவாங்க, "ஓடாதீங்க, ஓடாதீங்கன்னு" போயிட்டே இருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல ஒரு கார் வரும். உடனே ஹீரோயின் வந்து கதறிட்டு ஏதோ இடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாங்க பாருங்க. அந்த கார் சட்டுன்னு பிரேக் போட்டுருவாங்க. அந்த புள்ளைய போய் ஹீரோயின் தூக்கிருவாங்க. அவங்களுக்கு மட்டும் லைட்டா அடிபட்டுரும். இப்ப ஹீரோ வந்து கேட்கும்போது அந்த குட்டி பையன் வந்து இந்த மாரி நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லவும், ஹீரோவும் ஃபாலோ பண்ணிட்டே வருவாரா, அப்பதான் இந்த 2 பிள்ளைங்கள பார்த்துட்டு, "என்ன வேலை பண்ணியிருக்கீங்க நீங்க? வாங்க எல்லாரும் போலான்னு" உடனே அக்காக்கு தான் அடிபட்டுருச்சுன்னு சொல்லும்போது, ஹீரோ பார்க்கும்போது ஹீரோயின் கால்ல வந்து லைட்டா அடிபட்டுருக்கும். உடனே ஹீரோ அப்படியே தூக்கிருவாரு ஹீரோயின. "நீங்க 2 பேரும் ஒழுங்கா இப்ப வீட்டுக்கு அந்த கடை இருக்குல்ல, அங்க போயிடுங்க. நான் அவள கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போறேன்னு" ஹீரோயின தூக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிருவாரு. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட்லாம் குடுத்துட்டு இப்ப வீட்டுக்கு ஹீரோ வருவாரு. வந்தோனே அவங்க அம்மா திரும்ப வந்திருப்பாங்களா, "இப்ப நீ வரியா இல்லையா என் கூடன்னு" சொல்லிட்டு இந்த தடவ ரொம்ப அதட்டி கேட்பாங்க. அப்ப அந்த பொண்ணு, "நான் வரவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹீரோவையும் போய் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு நின்னுட்டே இருக்கும். உடனே ஹீரோ இப்போ ஓப்பனா சொல்லிடுவாரு, "இங்க பாருங்க அந்த பொண்ணுக்கு உங்க கூட வர விருப்பமே இல்ல. அவ இங்க தான் நிம்மதியா இருக்கானா, அவள விட்டுருங்க. நாங்களே பார்த்துக்குறோம்" அப்படின்ற மாரி சொல்லவும், அப்ப அவங்க அம்மாக்கு புரியும். நம்ம என்ன மாரி இருந்துட்டோம். அதனால அந்த பிள்ளை என்னலாம் பாதிக்கப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிரும். உடனே இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணும், நேரா ஹீரோயின ஹக் பண்ணிட்டு, நேரா இன்னொரு பொண்ணு அதுக்கு சப்போர்ட்டா இருக்குல்ல, அது பக்கத்துல போய் உட்காந்து அத ஹக் பண்ணிட்டு வரவே மாட்டாரு, அடம்பிடிக்கும். இத பார்த்தோன்னே அவங்க நல்லாவே புரிஞ்சுப்பாங்க. இங்க அவ நிம்மதியா இருக்கா, சந்தோஷமா இருக்கான்னா, அவ இங்கேயே இருந்துட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு ஜோடியா குட்டி பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா வந்துட்டு இவங்க இப்படி பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அவங்க அம்மா இப்ப நல்லா புரிஞ்சுட்டாங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நீ இதுக்கப்புறம் நான் அவள கூட்டிட்டு போனா வந்து அவ நிம்மதியா இருப்பா, நல்லா இருப்பான்னு எனக்கு தோணல. அதனால அவ உங்க கூடயே இருக்கட்டும்னு" சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கு அது புரிஞ்சிரும். ரொம்ப சந்தோஷத்துல குதிக்கும். அப்ப அவங்க என்ன சொல்வாங்கன்னா, "ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் மட்டும் உனக்கு நான் குடுக்குறேன். என் பொண்ணு நீங்க வளங்க பிரச்சனை இல்ல. அதுக்கு மாசம் மாசம் என்னால முடிஞ்ச அமௌண்ட்ட நான் அனுப்பி விடுறேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், "அது உங்களோட பிரியம் தான் அது. அத நாங்க எதிர்பார்க்கல" அப்படின்ற மாரி ஹீரோவும் சொல்லுவாரு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம இங்க தான் தங்க போறோம்னு தெரிஞ்சோனே அந்த பொண்ணுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அதோட அவங்க அம்மாவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருவாங்க புரிஞ்சுகிட்டு. ஹீரோவும் இப்ப வந்துட்டு அவங்க டெவலப் ஆகி நல்லா வந்துட்டே இருப்பாங்க. இதுக்கிடையில அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் வரும். ஹீரோயின் இங்க தங்கி இருக்காங்கல்ல, அவங்களோட ஸ்டெப்மதர் சில பேர் வந்து கொஞ்சம் பிரச்சனை குடுப்பாங்க. ஹீரோட அம்மா அவங்கலாம் சேர்ந்துக்கிட்டு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு வெளியூர் போயிட்டு அவங்க கொஞ்சம் வேலை பார்க்கணும் அப்படின்ற மாரி சூழ்நிலை வரும். ஹீரோவும் அதுதான் சரியா இருக்கும். அவ கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாரி அவரும் அனுப்பலாம்னு நெனைப்பாரு. அப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் கேட்பாரு, "நீ அனுப்புனா நீ இதா இருக்க மாட்டியாடா, கவலைப்படுவியேன்னு" சொல்லும்போது ஹீரோ ஃபீல் பண்ணுவாரு. இருந்தாலும் அவ போயிட்டு வரட்டும்னு அனுப்பி விட்டுருவாரு. ஹீரோயின் கொஞ்ச நாள் அந்த சந்தோஷமா அவங்களோடலாம் இருந்துட்டு கிளம்புவாங்க. கிளம்பி கார்ல போயிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் அங்கேயே இருந்துப்பாரு. இப்ப போறவங்க பார்த்தீங்கன்னா, பாதி வழியில கார நிப்பாட்ட சொல்லுவாங்க. அங்க ஒரு கார்டன் வருமா, அந்த கார்டன்ல வந்து நெறைய பட்டாம்பூச்சிங்கலாம் இருக்கும். அத பார்த்தோன்னா அவங்களுக்கு அந்த ஹீரோ ஞாபகம் தான் வரும். உடனே அந்த பட்டாம்பூச்சிங்களெல்லாம் பார்த்துக்கிட்டே இப்ப ஹீரோ நின்னுகிட்டே இருப்பாங்களா, உடனே ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பின்னாடியே வந்து நிப்பாரு அங்க. நின்னுட்டு, "திரும்ப நீ ஊருக்கு
ஊருக்கு போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் ஹீரோவை ஹக் பண்ணிப்பாங்க. அதோட ஹீரோ கூட இருந்து 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு அதே இடத்துல சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல ட்ராமாவில் சந்திக்கலாம்.